எல்லாருக்கும் வணக்கம். கேக்குறதா? கேக்குறதா? கேக்குது. சரி. எல்லாருக்கும் வணக்கம். நான் தொடர்ந்து இன்றைக்கு நம்ம போல சில விடயங்களை அறிமுகம் செய்து கொண்டு போறேன். நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்மையில மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸின் வெர்ஷன் 10 புதிய அப்டேட் இதை அக்டோபர் மாதம் 14 நிறுத்திவிட்டது. அப்போ அவர்களுடைய எதிர்பார்ப்பு, அதாவது எல்லாரும் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 11 பாவிக்க வேண்டும் என்று. இதே போல முந்தி எங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 7க்கும் ஏற்பட்டது. இப்போ பல வருடங்களாக மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 7 பாவிக்கிற போது சில சிக்கல்கள் வரும். அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு புது பிரிண்டரை இன்ஸ்டால் பண்ண போகல, அதுக்குரிய டிரைவர் இருக்காது. அல்லது இப்போ நீங்கள் அதை பாவிக்கோக்குள்ள எப்பயும் அப்டேட் செய்து ஒன்று இருக்குது, அந்த விண்டோஸ் அப்டேட்டை செய்யாது. அது சொல்லும் இது இப்போ அவுடேட்டட், வி கான் டூ த அப்டேட். ஆனால் இன்றைக்கும் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸோட பலர் சில வேலைகளை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதே போலத்தான் இப்போ நீங்கள் இப்போ அக்டோபர் மாதம் 14 பிறகு விண்டோ 10க்கும் அதே நிலைமை ஏற்பட்டு. இப்போ உங்கள்கிட்ட விண்டோ 11 ஏற்கனவே இருந்தால் ஓகே, விண்டோ 10 இருந்தால் நீங்கள் இப்போ என்ன பிரச்சனை என்றால் அதுக்குரிய அப்டேட் ஆப்ஷன் இப்போ இருக்காது. நீங்கள் விண்டோவை அடிக்கடி அப்டேட் பண்ணி கொண்டிருக்கிற அந்த வளமை இருக்காது. அப்போ சில நேரங்களில் இந்த வைரஸ்களுக்கான பாதுகாப்பும் சற்று குறைந்திடும் விண்டோஸ் 10 பாவிக்கோக்குள்ள. ஏனென்றால் அந்த அப்டேட்டில் கம்ப்யூட்டரை பாதுகாக்கிறதுக்குரிய புது இதுகளும் அப்டேட் பண்ணப்பட்டு கொண்டே இருக்கும். ஏதாவது புதுசாக சேர்க்க வேண்டி இருந்தால், அல்லது சில புதிய டிவைசஸை நீங்கள் கனெக்ட் பண்ணக்குள்ள அதுக்குரிய டிரைவர் இல்லாமல் இருக்கும். இப்போ அப்படியான சிக்கல்கள் விண்டோ 10லையும் இப்போ வேற தொடங்கிட்டு வரலாம். ஒரு இடைக்காலமாக ஒரு இது ஒன்று கொடுத்திருக்கணும். என்னென்றால் இன்னும் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வேணுமெண்டா அந்த விண்டோ 10 அப்டேட் ஃபெசிலிட்டியை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி பாவிக்கலாம். அதுக்கு நீங்கள் போய் எக்ஸ்டெண்ட் சொல்லி அதை செய்யணும். ஆனால் அதுக்கு அது ஒரு கட்டணம் உண்டு. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட $61 நீங்கள் கட்டணமாக கட்டணும் அந்த ஒரு வருட காலத்துக்கு. அப்படியும் ஒரு இது வந்து கொடுத்துருக்கணும். இப்போ இதுகளை நீங்கள் பெருசாக யோசிக்க தேவையில்லை. நீங்கள் பெரிய அளவில் கடனியை பாவிக்கிறேன் இல்லை. ஆனால் இது ஒரு முக்கியமான ஒரு இப்படியான விடயங்கள் நடந்து கொண்டு போகுது. ஏனென்றால் தொடர்ந்து இந்த AI தொழில்நுட்பம் இதெல்லாம் வந்து கொண்டிருக்கோக அவர்களுடைய பாதுகாப்புக்காகவும் அதே நேரத்தில் வியாபார தந்திரமாகவும் இருக்கலாம். விண்டோ 11 இப்போ இவ்வளோ காலம் விண்டோ 11 உங்களோட கம்ப்யூட்டர் விண்டோ 11 ரன் பண்ணக்கூடிய இருந்தால் அதை அடிக்கடி சொல்லி கொண்டிருந்திருக்கும். விண்டோ 11 அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லி கொண்டிருந்திருக்கும். நாங்கள் அதை புறகண்டு சொல்லி கொண்டு போயிருக்கலாம். இல்லாட்டி அதை கிளிக் பண்ணி ஏற்கனவே உங்களோட கம்ப்யூட்டரில் விண்டோ 11 அப்டேட் உங்களை தெரியாமலே அப்டேட் பண்ணப்பட்டும் இருக்கலாம். தவறுதலாக நீங்கள் கிளிக் பண்ணல. இப்போ நீங்கள் அதை எப்படி நீங்கள் அதை இப்போ முதலாவது இது என்னென்றால் உங்களோட கணனியில் இப்போ இதுக்கு இப்போ நீங்கள் டேப்லெட்டுகள் பாவிக்க இதை பற்றி யோசிக்க தேவையில்லை, அது வேறு சிஸ்டம். ஆனால் இப்போ லேப்டாப்புகள் பாவிக்கிறீங்கள் என்றால் எப்படி உங்களோட கம்ப்யூட்டரில் என்ன வேர்ஷன் இப்போ இருக்குது என்று அப்படி பார்க்குறது. அப்போ அதை பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ விண்டோ 10 இருக்கோ 11 இருக்கோன்னு தடுத்தவரை ஆக்கள் கேட்கலாம். ஏன்னா இப்போ இது ஒரு புதிய ஒரு நியூஸ் என்றபடியா எல்லாரும் கேட்பினும் நீ விண்டோ 11 பாவிக்கின்றாயா அல்லது 10 பாவிக்கின்றாயா, எப்படி நீங்கள் கண்டுகொள்ளலாம் என்றதுக்கு நீங்கள் அதை கண்டுகொள்றதுக்குரிய வழியை முதல் பார்ப்போம். அப்போ நான் இப்போ என்னுடைய ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன்.
என்னுடைய கம்ப்யூட்டர் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இப்ப தெரியுதா? சரி, இன்னும் வரையில. என்ன கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் இப்ப தெரியணுமே? இப்ப சரி. சரி, ஓகே, சரி, நன்றி. நான் எல்லாரையும் மியூட் பண்ணி இருந்தாலும் கேள்வி இப்படி கேட்டோக்க நீங்கள் ஒரு ஆள் உடனே அதை அன்மியூட் பண்ணி போட்டு நீங்கள் சொல்லலாம். மற்றபடி மியூட்டிலேயே வச்சிருங்க இந்த ரெக்கார்ட் பண்றபடியா. இப்ப நாங்கள் இப்ப உங்களுக்கு பாருங்க, இந்த உங்களோட கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல அடியில விண்டோ கீயாண்டு இருக்கும். உங்களுக்கு தெரியும், ஒரு பெட்டி பெட்டிய கீழே ஒரு இது ஒன்று இருக்கிறது, அதை நாங்கள் விண்டோ கீயாண்டு சொல்றது. அந்த அடியில இந்த டாஸ்க் பார்ல இருக்கும். அப்ப நீங்க அதை கிளிக் பண்ணீங்க என்றால் உங்களுக்கு ஒரு இப்படி ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று வரும். இந்த டயலாக் பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும். அதுல நீங்கள் செட்டிங்கள் அவ்வளவுமே செய்கிறேன், முந்தையும் சொல்லியிருக்கிறேன். அப்ப இந்த செட்டிங்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்களா உங்களுக்கு அதுக்குள்ள சிஸ்டம், ஆப்ஸ், அக்கௌண்ட்ஸ், டைம் அண்ட் லாங்குவேஜ், டிஸ்பிளே அப்படியெல்லாம் பாருங்க. எனக்கு இது அதில் வந்து நீங்கள் சிஸ்டம் அண்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணலாம். சிஸ்டம் அண்ட் அப்போ செட்டிங்கை கிளிக் பண்ணி அதுக்கு பிறகு சிஸ்டத்தை கிளிக் பண்ணுறது. சிஸ்டத்தை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே ரோல் டவுன் பண்ணிடலாம். மிளகுல எல்லாம் போகலாம். கூட கேசர் கரையில் இருக்கிற கேசரை அமைச்சு அப்படி நீங்கள் போக உங்களுக்கு போனீங்கன்னா கடைசிய அபவுட் ஒன்று இருக்கும். இங்க பாருங்க, அபவுட் இருக்குது கடைசி ஐட்டம். அப்ப நீங்க செட்டிங்ஸை கிளிக் பண்ணணும், அதுக்கு பிறகு சிஸ்டம்ஸை கிளிக் பண்ணணும், அதுக்கு பிறகு அபவுட்ன்றதை கிளிக் பண்ணணும். நீங்கள் அபவுட்டை கிளிக் பண்ணினா இதுல வந்து பாருங்க, உங்களோட கம்ப்யூட்டரை பற்றிய தரவுகள் மேலே இருக்கும். என்ன ப்ரோசஸர் உங்களோட கம்ப்யூட்டர், இன்டெல் கோ, என்ன சிபியூ, i5-ஆ, i3-ஆ, i7-ஆ இருக்கும் ப்ரோசஸர். இப்ப கூட பவர்ஃபுல்லா இருக்கிற கம்ப்யூட்டர் வந்து i7. இப்ப இங்க பாருங்க, இந்த வந்து i5 காட்டுது. அது i3-ஆயும் இருக்கலாம். உங்களுடைய உங்களுடையில வந்து எவ்வளவு ரேம் இருக்குது, இதுல வந்து 8 GB ரேம். தெரியும். இப்ப உண்மையில நீங்க விண்டோ 11 நீங்கள் போடணும் என்றால் இதுல என்ன கம்ப்யூட்டர் என்ற பொறுத்து தான் அது இயலாதுன்றது தெரியும். இப்ப ரேம் என்ற சைஸ் வந்து 8 GB இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப இந்த கம்ப்யூட்டர் அந்த மினிமம் அதை ரன் பண்ணக்கூடிய இது இருந்திருக்கு நல்ல காலத்துக்கு. இல்லாட்டி என்னால அப்டேட் பண்ண முடியாம போயிருக்கும். அப்ப இந்த ரேமை பார்க்கணும், மற்றது என்ன கம்ப்யூட்டர் அந்த பவர் ப்ரோசஸர் இந்த கெப்பாசிட்டி எல்லாத்தையும் பார்க்கணும். அதை நாங்கள் தெரியாது. அந்த சிஸ்டம் பீட் வந்து 64 பீட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்கணும். 32 இருக்கும் அல்லது 64 64 இருக்கும். இப்போ விண்டோ 11 உங்களோட கட்டாயம் 64 இருக்க வேணும். அப்போ ஏதோ ஒரு விதத்தில் அதை நீங்கள் யோசிக்க தேவையில்லை. அதை தண்டை வார்டில் அதை பார்த்து சொல்லும். நீங்கள் விண்டோ 11 அப்டேட் பண்ணுறதுக்கு போனேன். அப்போ இப்போ கீழே போய் பாருங்க, உங்களுக்கு என்ன விண்டோ உங்கள்கிட்ட இருக்குன்னு காட்டும். அப்போ இந்த அபவுட்ல தான் உங்களோட கம்ப்யூட்டரை பற்றிய, உங்களோட கம்ப்யூட்டருடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றிய எல்லா தகவல்களையும் கொடுத்திருக்கிற இடம்தான் இந்த செட்டிங்ஸ், சிஸ்டம், அது பிறகு அபவுட். சரியா? அப்ப இந்த இடத்துல போய்தான் நீங்கள் பார்க்க வேணும் உங்களோட கம்ப்யூட்டர்ல என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குன்னு பார்க்க வேணும். சரியோ? அப்ப இதுல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர்ல 11 இருக்கு. சரி, இப்ப உங்களோட கம்ப்யூட்டர் வந்து இந்த 8 GB ரேம் இருக்குது. உங்களுக்கு தெரிகிறது இந்த புக் உங்களோட கம்ப்யூட்டர் ஒரு 4 வருஷத்துக்கு மேல் தான் வேண்டி நீங்கள் 5 வருஷத்துக்கு மேல் தான் வேண்டீங்கள். ஆனபடியா அது இன்னும் விண்டோ 11 ரன் பண்ணக்கூடியதா இருக்கணும் என்று உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் வந்து விண்டோ 11 நீங்கள்
இன்ஸ்டால் பண்ண பார்க்கலாம். அதுவும் ஒரு இலகுவானதான், நீங்களே செய்யக்கூடியது. இந்த வார்டில் எல்லாம் செய்யும். இப்ப 14ஆம் தேதிக்கு பிறகும் அது இருந்து என்றால் உங்களை அப்டேட் பண்ண விடும் என்று நினைக்கிறேன் கொஞ்ச காலத்துக்கு. ஆனால் இனி போக போக எனக்கு சரியா தெரியல அந்த தகவல். இனி போக போக நீங்கள் விண்டோ 11 வேண்டித்தான் போட வேண்டிய கட்டம் வரும். அப்போ உங்களோட கம்ப்யூட்டரால ரன் பண்ணக்கூடிய இருந்தாலும் விண்டோ 11 ஒரு நாள் போக போக விண்டோ 11 இலவசமாக கொடுக்கறத நிப்பாட்டிடுவீங்க. அப்படி என்றால் நீங்கள் பிறகு இந்த கம்ப்யூட்டர் பண்றாக்களை தொடர்பு கொண்டு ரிப்பேர் பண்றாக்களை தொடர்பு கொண்டு விண்டோ 11க்கு கொஞ்சம் காசு கொடுத்து வேண்டி அதை இன்ஸ்டால் பண்ணணும். உங்களோட கம்ப்யூட்டருக்கு அது போக முடியும் என்று சொன்னார். அப்போ அதையும் நீங்கள் அவர்கிட்ட செக் பண்ணி செய்யலாம். அப்போ இது ஒரு முக்கியமான விடயம். ஏனென்றால் உங்களோட லேப்டாப்பால் விண்டோ 11 ரன் பண்ணக்கூடியதாக இருந்தால் அது விண்டோ 11 நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சிருக்கிறது இஸ் வெல் ரெக்கமெண்டட். இல்லை உங்களோட லேப்டாப் வந்து விண்டோ 10க்கு மேலே போக முடியாதுண்டா நாங்கள் அதை பற்றி ஒன்றும் யோசிக்க இயலாது. உங்களுக்கு இன்னொரு கம்ப்யூட்டர் அது போன்ற தேவை இருக்கா, அவ்வளவுக்கு பயன்பாடு இருக்கா, அதுகளை பொறுத்து நீங்கள் முடிவு செய்து கொள்ளலாம். சரியோ? ஆனால் இந்த தகவல் உங்களுக்கு தேவையானது. அப்போ இதில் தான் நீங்கள் எப்பயும் போய் உங்களோட கம்ப்யூட்டர் பற்றிய தகவல் என்ன ரேம் இருக்கு அதில் கேட்பினும். உங்களுக்கு தெரியும் ரேம்ண்டா என்ன, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி எல்லாம் நாங்கள் படிச்சிருக்கிறோம். என்னென்னா ஒரு கம்ப்யூட்டர் வந்து பாவிச்சு கொண்டிருக்கக்குள்ள ஒரு ஒர்க்கிங் மெமரி மாதிரி சில இன்ஃபர்மேஷனால போய் ஒரு இடத்துல நிற்கும். பிறகு அது நீங்கள் சொல்லக்குள்ள அது உங்களோட ஹார்ட் டிஸ்க்லேயோ அல்லது உங்களுடைய பென் டிரைவ்லேயோ அது வந்து ஸ்டோரேஜ் ஆகுது. இந்த இடைப்பட்ட காலத்தில் கம்ப்யூட்டர் பயன்படுத்தோக்க உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்கிற ஒரு இடம் தான் இந்த ரேம் சிப்பினுடைய இடம். இன்ஸ்டால் ரேம் ஒரு சிப் இருக்கும், அதுக்குள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்கும் ஸ்டோரேஜுக்கு. அது வந்து இப்போ 4 MB ஓரளவுக்கு 4 MB குறைஞ்சா நீங்கள் இன்டர்நெட் எல்லாம் பாதிக்க முடியாது. சரியான ஸ்லோவாக இருக்கும். இப்போதைய காலத்திலே அது பிரயோஜனம் ஆகாது. ஆனால் இப்போ இனி வந்து உங்களுக்கு குறைஞ்சது 8 GB, இப்போ 16 GB வரையும் இருக்குது கம்ப்யூட்டர்கள். இப்போ எல்லாம் 16 GB வரும். இந்த ஜிபி இந்த ரேமையும் வந்து சில கம்ப்யூட்டர்ல நீங்கள் அப்டேட் பண்ணலாம். அந்த சிப் கார்டு மட்டும் வேண்டி அதை போட்டு விட்டா இது அதுவும் வந்து ஒரு லிமிட் இருக்கு. ஒவ்வொரு கம்ப்யூட்டரும் இந்த ரேம் வந்து எவ்வளவு மேக்சிமம் போகலாமன்ட்டு இருக்குது. இப்போ உங்களோட கம்ப்யூட்டருடைய அப்போ நீங்கள் இந்த விண்டோஸை அப்டேட் பண்ண போக்குள்ள அதுகளை பற்றி இந்த கம்ப்யூட்டர் ரிப்பேர் பண்றாங்க கொடுத்து நீங்கள் செய்ய போக்குள்ள ஒரு விடயத்தை நீங்கள் பார்க்கலாம். உங்களோட கம்ப்யூட்டர்ல உங்களோட ரேமினுடைய சைஸை நீங்கள் கூட்ட முடியுமா என்று. அப்படி கூட்ட முடியும் என்றால் உங்களோட இப்போ 4ல் இருந்தால் அதை 8க்கு கூட்டுறதுக்கும் முயற்சிக்கலாம். அது முயற்சித்தா நல்லா இருக்கும். மற்றபடி உங்களோட சிஸ்டம் வந்து 32 பிட் என்றால் நீங்கள் இந்த கம்ப்யூட்டர் விண்டோ 11க்கு பிரயோசனப்படாது. மிகவும் பழைய கம்ப்யூட்டர் நீங்கள் பாவிக்க மாட்டோம், அதை பாவிக்கலாம் என்ற மாதிரி நீங்கள் இருந்து கொள்ளலாம். ஆனால் இப்படியான டிசிஷன்களை நீங்கள் மேக் பண்ணுறதுக்கு அடிப்படை விஷயம் நீங்கள் செட்டிங்கில் போய் சிஸ்டத்தில் போய் பிறகு அபவுட்டை கிளிக் பண்ணி உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றிய தகவலையும் உங்களோட கம்ப்யூட்டரினுடைய டெக்னிக்கல் அந்த அபிலிட்டி பற்றிய தகவலையும் இந்த இடத்துல நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இது ஒரு விடயம். அடுத்தது நீங்கள் எப்படி அப்டேட் சரி உங்களோட அப்டேட் பண்ணிடலாம், மகளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு விண்டோ 11 போகலாம் என்றால் இப்போ இது வந்து விண்டோ ஏற்கனவே 11 என்றால் நீங்கள் ஒன்றுமே யோசிக்க தேவையில்லை. விண்டோ 11 என்றால் நீங்கள் அது விண்டோ 11 ஹோமாக இருக்கலாம், ப்ரோவாக இருக்கலாம், அதை பற்றி பரவாயில்லை. அப்போ அது என்ன எடிஷன்ன்றதை நீங்கள் பார்க்கணும். விண்டோ 11 இல்லையென்றா தான் நீங்கள் அந்த விண்டோ 10ல் இருந்து 11க்கு எப்படி போகலாம் என்றதை உங்களோட கம்ப்யூட்டர் போக முடியுமா போன்ற விடயங்களை ஆராய வேண்டி இருக்கும். சரி, இப்போ உங்களோட கம்ப்யூட்டர் ஓரளவுக்கு 4 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு முதல் வேணுன கம்ப்யூட்டர் அதனுடைய கட்டாயம் 11 போகணும். ஆனால் இங்கே வந்து 10 காட்டுது என்றால் எப்படி நீங்கள் அப்டேட் பண்ணலாம் என்ற விஷயத்துக்கு நாங்கள் பாருங்கள். இங்கே பாருங்க, ஆப்ஸ் அண்ட் இருக்கும் இன்னொரு ஆப்ஷன். இந்த சிஸ்டம்
இந்த இதெல்லாம் நாங்கள் சிஸ்டத்தை கிளிக் பண்ணாங்க. ப்ளூடூத் பிரிண்டர்கள் எல்லாம் என்ன பிரிண்டர் இருக்கு அதில் பற்றி பார்க்குறேன்டா ப்ளூடூத் அண்ட் டிவைசஸ். உங்களோட நெட்வொர்க் பற்றிய செட்டிங்கள் வந்து நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட். இதில் ஆப்ஸ் அண்டு இருக்கும். இந்த ஆப்ஸை கிளிக் பண்ணீங்க என்றால் உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கிற ப்ரோக்ராம்கள் பற்றிய இதுகள் அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் இருக்கும். சரியா? இதுகள் இங்கே இருக்குது. சரி, அது இருக்கட்டும். இன்னொரு முக்கியமான இடம் வந்து விண்டோஸ் அப்டேட். இங்க இருக்கு விண்டோஸ் அப்டேட். இந்த விண்டோஸ் அப்டேட்டை கிளிக் பண்ணீங்க என்றால் இந்த விண்டோஸ் அப்டேட் இப்போ உங்களோட கம்ப்யூட்டரை அப்டேட் பண்ணணும், அடிக்கடி அப்டேட் பண்ணணும். அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கம்ப்யூட்டர் அப்டேட் பண்ணும். நீங்கள் பார்த்துருப்பீர்கள். அப்படி அப்டேட் பண்ணாமல் இருந்து நீங்கள் அதை அப்டேட் பண்ணணும். இல்லாட்டி இப்போ விண்டோ 11க்கு போகணும் என்று சொன்னால் நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் வந்து இங்கே இதில் பாருங்க, get the latest update as soon as they are available என்று இருக்குது. இதை கிளிக் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு சொல்லும் விண்டோ 11 உங்கடையில போடலாமா அல்லது அது அது போய் அது தானே போய் செக் பண்ணும். அதில் என்ன ஹெல்த் செக் ஒன்று இருக்கும், ஒரு பட்டன். அதை கிளிக் பண்ணினா தானே போய் உங்களுக்கு பார்த்து விண்டோ 11க்கு அப்டேட் பண்ண முடியுமா இல்லையான்னு சொல்லும். அப்போ அதை நீங்களே விண்டோ 11க்கு அதை அப்டேட் செய்து கொள்ளலாம். அந்த பாட்டில் நிஜம் வேறும் அந்த ஆப்ஷனில் நான் ஏற்கனவே செய்துட்டேன். அதனுடைய நான் அதுக்குள்ள போயிருக்கேன். சரியோ? இப்போ இந்த தகவலை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். உங்களுக்கு தெரிய வேண்டிய விடயம் இது. அதாவது இப்போ தொடக்கம் விண்டோ 11 தான். இப்போ அதை விட இன்னொரு சிஸ்டம் இன்னும் வேற இல்லை. காலப்பட விண்டோ 12 வரக்கூடும், இல்லாட்டி இன்னொரு பேரில் கொண்டு வரக்கூடும். அப்போ இந்த டெக்னாலஜி ஏனென்றா இந்த புதுக்க மென்பொருள்களும் ஏஐ அப்படி இப்படி எல்லாம் வந்து கொண்டிருக்கோம். அவற்றை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களோட கம்ப்யூட்டரின் பவரும் அதனுடைய கெப்பாசிட்டியும் அதிகரிக்கப்பட்டு கொண்டு செல்ல வேணும். அப்போ அதுக்காக இந்த இதுகளும் கூடிக்கொண்டு போகும். ஆனால் நாங்கள் இப்போ ஒரு போன் வேண்டவங்கள எங்களுக்கு என்ன போன் வேணும் என்று நாங்கள் யோசிக்கிற மாதிரி எங்களோட பாவனைக்கு தக்க மாதிரித்தான் நாங்கள் கணனியில இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஏனென்றா உங்களுக்கு தெரியும், ஒரு கணனியை இந்த வருடம் வேண்டினா அது 4 வருஷத்துக்கு பிறகு அதனுடைய வேல்யூ 0 போயிடும். சரியோ? அதை நீங்கள் ஒரு விலைக்கு விற்க முடியாது. அப்போ பொதுவாக ஒரு லேப்டாப் பண்ணால் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் சரியா நீங்கள் விற்று போனால் ஒரு 6 வருஷம் தான் அதனுடைய லைஃப் டைமாக இப்பொழுது இருக்கிறது. அப்போ அவ்வளவுக்கு நீங்கள் செய்கிற வேலை பயன்பாடு இருக்குன்றதை பார்த்துக்கணும். இல்லை உங்களுக்கு டேப்லெட், உங்கள்கிட்ட டேப்லெட்டும் இருந்தால் நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக டேப்லெட்டையும் பாவிச்சு கொள்ளலாம். சரி, அப்போ இதை இப்போ இன்றைய நாளில் உங்களுக்கு இதில் கணக்க விஷயங்கள் எப்போ அப்டேட் பண்ணதுண்டு அப்டேட் ஹிஸ்ட்ரி என்றால் அதை காட்டும். எத்தனையாம் தேதி இதை அப்டேட் பண்ணப்பட்டிருக்கு கம்ப்யூட்டர் என்று. அதுக்கிட உங்களோட கம்ப்யூட்டரை அப்டேட் பண்ணணும். அது விண்டோ 11 இருந்தாலும் அதுக்கு பிறகும் அதுக்கிட அதை இந்த வார்டில் அப்டேட் பண்ணணும். அப்படி இல்லாட்டி நீங்களே அப்டேட் பண்ண வேணும் என்ற ஒரு பழக்கத்தை கொண்டு வரணும் என்று நான் முதலே உங்களை சொல்லியிருக்கிறேன். சரி, இந்த செட்டிங்கில் நாங்கள் மற்ற இருக்கா இந்த ப்ரைவேசி அண்ட் செக்யூரிட்டி என்று இருக்கு. இந்த ப்ரைவேசி அண்ட் செக்யூரிட்டியில் உங்களுக்கு சில விடயங்கள் நீங்கள் பார்க்கலாம். ஏனென்றால் இங்கேதான் அந்த பெர்மிஷன் இருக்குது. என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது போன்ற விடயங்களை இங்கே நாங்கள் செக் பண்ணுற இடம் தான் இந்த ப்ரைவேசி அண்ட் செக்யூரிட்டி. அப்போ இதில் சில வீடியோக்களை பிளாக் பண்ணலாம். சரியா? அப்படி அந்த ப்ரைவேசி மற்ற விண்டோஸ் செக்யூரிட்டி, இந்த ஆன்டிவைரஸ் ப்ரௌஸ் இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் இதை பாருங்க, கம்ப்யூட்டர்லேயே இப்போ உங்களை
இன்னொரு ஆன்டிவைரஸ் ப்ரோக்ராம் போடுறது ஒரு பக்கம் இருக்க, உங்களோட கம்ப்யூட்டர்லயே வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடெக்ஷன் இருக்குது. இதுகளுக்காகத்தான் இந்த விண்டோ 10 அதுவும் ஒரு காரணம் விண்டோ 11 கொண்டு வர்றது. இந்த அண்மை காலத்துல வருகின்ற இந்த வைரஸ் பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு அவைகளுக்கு இன்னும் சிறந்த ஒரு விண்டோஸ் தேவை. அப்ப இவ்வளவு விண்டோஸ் 11 வந்து அதுல எனக்கு ஆரம்பத்துல ஒவ்வொரு மென்பொருளும் வரக்குள்ள எனக்கு பிரச்சனைகள் இருக்கும். அது போக போகத்தான் அதை ரிசால்வ் பண்ணி கொண்டு வருவினோம். அப்ப அப்படித்தான் இந்த விண்டோஸ் 11 தொடக்கத்துல எனக்கு பக்ஸ் இருந்தது. அதனால நாங்கள் அதை இன்ஸ்டால் பண்ண பயப்பட்டு கொண்டு இருந்தோம். அது படிப்படியா அவர்கள் அந்த பக்ஸ்களை அந்த குறைபாடுகளை நீக்கி இப்ப அது வந்து ஒரு முழுமையான ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டமாக இயங்கும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு வந்த பிறகு அதை அவர்கள் வியாபாரப்படுத்துவார்கள், கூட அதை கட்டாயப்படுத்துவார். அதுதான் இப்ப நடந்திருக்கு. அப்ப இந்த வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடெக்ஷன்ல வந்து இப்ப உங்களுக்கு இது ரெட் காட்டுச்சுன்னா அதை நீங்கள் அதில் கிளிக் பண்ணி போய் அதை ஒருக்கா செய்யணும். சில அப்டேட்டுகள் அது செய்யும். அப்போ அப்டேட் அடிக்கடி செய்யாட்டி இது தண்டை வாட்டில் இது சுவத்தையை காட்டும். அப்போ இங்கே வந்து இது கிரீன் காட்டுது. அப்போ நோ ஆக்ஷன் நீடட். அக்கௌண்ட் ப்ரொடெக்ஷன் நோ ஆக்ஷன் நீடட். அப்போ இதுகள் வந்து எங்களோட கம்ப்யூட்டருடைய செக்யூரிட்டியோட சம்பந்தப்பட்டது. அதே போல ஃபயர்வால் எல்லாம் வந்து இந்த வைரஸ்களுக்கு எதிராக பாதுகாக்கிறது. அப்ப நீங்கள் ஆன்டிவைரஸ் இருக்கோ இல்லையோ உங்களால் முடிஞ்ச அளவு இதுகள் வந்து ஒரு ஹெல்த்தியா வச்சிருந்தா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பா இருக்கும். இதுக்கு பிறகுதான் அடுத்த லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன் தான் இந்த ஆன்டிவைரஸ். சரியோ? அப்ப ஆன்டிவைரஸுக்கு நாங்கள் போறது. சரி, இப்ப நாங்கள் இதுகள் வந்து அப்ப இந்த செட்டிங்களுக்குள்ள உலகம் இருக்கு பாருங்க. இப்ப நேற்று என்னுடைய நண்பரோட கேட்டவர் இந்த ஃபேமிலி ஆப்ஷன், அதாவது பிள்ளைகளுக்கு சில இதுகளை செய்ய முடியாமல் அல்லது அவர்களுடைய கண்காணிக்கிறதுக்கு பிள்ளையாக பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்கு என்ன அது எங்க செய்யறேன்னு கேட்டவன். அப்ப நான் எல்லா நேரமும் நாங்கள் எல்லாத்தையும் நினைவில் வச்சிருக்க மாட்டோம். அப்ப எனக்கு உடனே ஞாபகம் வரையில அப்ப நான் பிறவை பார்க்க நான் உங்களுக்கு இதுகளையும் சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ இதை பாருங்க, ஃபேமிலி ஆப்ஷன் இருக்குது. அப்ப இந்த ஃபேமிலி ஆப்ஷன்ல போய்த்தான் நீங்கள் இந்த பேரண்டல் கண்ட்ரோல் செய்கிறது. உங்களை யாரும் கேட்டா இல்லை நீங்கள் செய்ய வேண்டி இருந்தால் இதுல போய் பேரண்டல் செட் குட் ஸ்கிரீன் டைம் ஹேபிட்ஸ். அப்ப என்னண்டா எவ்வளவு நேரம் உங்களோட பிள்ளைகள் விண்டோவை கம்ப்யூட்டரை பயன்படுத்தலாம்ன்றதுல அதற்கு கண்ட்ரோல் பண்ணி வைக்கலாம். மற்றது அவர்கள் என்ன செய்கிறார்கள் கண்காணிக்கிற விதமாக ஒரு ரிப்போர்ட் மாதிரி நீங்க எடுத்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் போயிருக்கணும், என்னென்ன ஐடிவி போயிருக்கணும் அப்படின்னு. அப்ப என்ன செட்டிங் நீங்கள் இப்ப செய்து வச்சிருக்கிறீர்கள் என்றதை இந்த வியூ ஃபேமிலி செட்டிங்ல பார்க்கலாம். சரியா? அப்ப உண்மையிலே அது வந்து ப்ரௌசருக்கால நடக்கிறது. ப்ரௌசர்லயும் செய்யலாம், ஆனால் இங்கத்தை காலையும் அது செய்யலாம். அப்ப இதுல போய் நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி மெம்பரை ஆட் பண்ணலாம். உங்களோட ஃபேமிலியில இருக்கிற பிள்ளைகளின் அவன் வயசுக்கு ஏற்ற மாதிரி அவன் பேரை போட்டு ஏதோ ஒரு ஷார்ட் நேமை போட்டு அவர்களுக்கு என்னென்னத்துக்கு நீங்கள் அலோவ் பண்ண போறீங்க அப்படி என்று நீங்கள் சில இதுகளை செய்யலாம். ஃபில்டர்ஸ் அப்படி இப்படி இருக்குது. இமெயில்களை என்ன தேவை பார்க்கலாம், நீங்கள் என்ன மாதிரி ரிப்போர்ட்டை எடுக்க போறீங்க, இப்படியா எல்லா செட்டிங்களும் செய்யக்கூடிய வசதி இங்கே இருக்குது. சரியா? அப்ப இதுதான் அந்த இடங்களை செய்யும். ஒரு பொது ஒரு பாதுகாப்புக்காக நீங்கள் வந்து இதுகளை அறிஞ்சிருக்கணும் என்றதுக்காக நான் சொல்றேன். சரி, சரியா? அப்ப இதே இருக்கா நான் உங்களுக்கு இந்த விண்டோஸினுடைய புதிய நியூஸ் தகவலை வச்சுக்கொண்டு நான் உங்களுக்கு அதை அறிமுகம் பண்றதுக்காக இவ்வளவு நேரம் அதை பற்றி சொன்னேன்.
இந்த செட்டிங்ஸ்ல இருக்கிற வேற இதுகளை வந்து நாங்கள் அதே முருகா சுருக்கமா பார்த்துட்டு போவோம். வச்சு பாருங்க, ப்ளூடூத் அண்ட் டிவைசஸ் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் ஏதாவது ப்ளூடூத் டிவைஸ் இதில் ஆட் பண்ணணுமெண்டா இதில் போய் கிளிக் பண்ணி போட்டு இதில் ஆட் டிவைசஸ் இருக்கு. இதை முதல் வந்து ஆன் பண்ணணும். நீங்கள் ஒரு ப்ளூடூத் பாவிக்கிறீங்கள் என்றால் முதல் இதை ஆன் பண்ணணும். ஆஃப் ஆன் இருக்கு ப்ளூடூத். அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு ப்ளூடூத்தை கம்ப்யூட்டருக்கு கனெக்ட் பண்ணினா அது வந்து இங்கே ஆட் டிவைஸை கிளிக் பண்ண அது வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ப்ளூடூத் டிவைஸை உங்களோட அந்த கம்ப்யூட்டரோட வேலை செய்ய பண்ணும். இப்போ சில நேரங்களில் ஒரு ப்ளூடூத் பிரிண்டர் இருக்கலாம், உங்கள்கிட்ட ஒரு ப்ளூடூத் பிரிண்டர் இருக்கலாம். அந்த ப்ளூடூத் பிரிண்டரை உங்களோட லேப்டாப்புக்கு லேப்டாப்புக்கோ உங்களோட கம்ப்யூட்டருக்கோ கனெக்ட் பண்ணணும். ரெண்டாக நீங்கள் செய்ய வேண்டியது இதை வந்து ஓனாக வச்சுட்டு இந்த டிவைஸை கனெக்ட் பண்ணி அது அங்கே வெறும் அதை கனெக்ட் பண்ண சொன்னால் அதை கனெக்ட் பண்ணோம். அதுக்கு பிறகு அது ஒர்க் பண்ணணும், அந்த பிரிண்டரில் பிரிண்ட் பண்ணலாம். அல்லது இப்போ இப்படி ஒரு ஸ்பீக்கர் எல்லாம் இப்போ இந்த கொஞ்சம் பெரிய ஸ்பீக்கர்கள் இருக்கும் வீட்டில் பாட்டுகள் போடுற ஸ்பீக்கர், அதுவும் வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் ரெண்டு வருது. இல்லாட்டி ஒரு சின்ன ஸ்பீக்கர் சின்னனா இருக்கும், ஆனால் சத்தம் பெருசாக இருக்கும். அப்போ உங்களோட கொஞ்சம் பெரிய சத்தமாக கேட்கணும்னா அந்த சின்ன ப்ளூடூத் ஸ்பீக்கரை வேண்டி கனெக்ட் பண்ணலாம். அப்போ அதுகளெல்லாம் பயன்படுத்தல நீங்கள் என்ன செய்யணும், ப்ளூடூத்தை ஆன் பண்ணிட்டு அந்த டிவைஸை கனெக்ட் பண்ணி அந்த பாட்டை ஸ்கேன் பண்ணி ஓகே அந்த பேரை எங்கே காட்டணும், உங்கள் பேரை பாட்டு அந்த பிராண்ட் நேம் அதெல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே இப்போ இந்த ஸ்பீக்கர் ப்ளூடூத் வந்து இப்போ கனெக்ட் பண்ணப்படுதுண்டு. அது பிறகு நீங்கள் ஒரு பாட்டை போட்டால் அங்கே ப்ளூடூத்தில் ஸ்பீக்கரில் வெளியில் வரும் பெருசாக தெரியும். அதே மாதிரி ஏனைய டிவைஸஸ் இப்போ பிரிண்டருக்கு வரும், பிரிண்டரை தனியாக பிரிண்டர் ஸ்கேனர்கள் வந்து இங்கே போட்டிருக்கணும். இதை இப்போ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பாருங்க இங்கே என்னுடைய கம்ப்யூட்டரில் சில பிரிண்டர்கள் இதோட கனெக்ட் பண்ணப்பட்டு இருக்கு. ஒரு புதிய ஒரு பிரிண்டரை கனெக்ட் பண்ணோங்க நீங்கள் என்ன செய்வீங்க, கேபிளை கனெக்ட் பண்ணிட்டு இங்கே ஆட் டிவைஸஸை போட்டு அது வந்து அதை இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அப்போ இதெல்லாம் செய்யக்குள்ள இப்போ இந்த விண்டோ 11 வந்த பிறகு விண்டோ 10 நீங்கள் இருக்கிறீங்கன்னா இந்த புதிய டிவைஸுகள் இதெல்லாம் போடக்குள்ள சில நேரம் வெயிட் பண்ணாது. ஆனால் என்ன நடக்கும், சில நேரத்தில் அதுக்குரிய சரியான டிரைவர் இல்லாட்டிலும் வந்து நான் டிரைவரோட இன்ஸ்டால் பண்ணக்கூடிய இருக்கும் தெரியும். அப்போ இதுகள் எல்லாத்துக்கும் இந்த அடிப்படையில் எங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் முக்கியமானது. அதான் இந்த ப்ளூடூத் அண்ட் டிவைசஸ். நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட்டை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே தான் உங்களுடைய வீட்டில் இருக்கிற வைஃபை இங்கே பாருங்க வைஃபை வந்து கனெக்டட் காட்டுது சரியோ. அப்போ மற்றது உங்கள் இந்த யூசேஜ்கள் டேட்டாக்கள் அதுகள் எல்லாம் இருக்கு. இன்னொரு விஷயம் விபிஎன் என்ற ஒன்று இருக்குது. விபிஎன் சில நேரங்களில் நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கோக்க உங்களுக்கு சில மெடிக்கல் உதாரணத்துக்கு நீங்கள் பிளட் டெஸ்ட்டுக்கு போகிறீங்க, அங்கே பிளட் டெஸ்ட் அந்த ரிப்போர்ட்டுகளை பார்க்கணும், அவையின் வெப்சைட்டுக்கு போகணும், அவையில் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும். அப்படியான நேரங்களில் சில நேரம் அதுக்கு சொல்லும் உங்களோட விபிஎன் ஓனாக இருந்தால் அதை ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும். அது இங்கே தான் வந்து பார்க்கணும், இந்த விபிஎன்ல போய் பார்க்கணும் இதுகளை என்ன ஓனாக இருக்கணும். தேவையில்லாமல் இதுகளை ஓனாக வச்சிருக்க கூடாது. நான் பொதுவாக ஆஃபிலேயே வச்சிருக்கேன் சரியோ. அது வந்து விபிஎன் வந்து சிலதுக்கு தேவை சிலதுக்கு தேவையில்லை. கூடுதலாக நீங்கள் ஆஃபில் வச்சிருக்கிற நல்ல. அப்போ அது செய்யறண்டாலும் இந்த நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட்டுக்கு தான் பெறுவோம் சரியோ. சரி, அடுத்தது வந்து பர்சனலைசேஷன். உங்களுக்கு எப்படி இந்த உங்களோட விண்டோஸ்ல எல்லாம் முன்னுக்கு வேணும் தானே அந்த ஸ்க்ரீனுகள் அதுகளை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்படித்தான் பெறணும் உங்களோட கம்ப்யூட்டர்னா இந்த பேக்ரவுண்ட் கலர்ஸ் தீம்ஸ் எல்லாம் இருக்குது. இதுகளில் போய் நீங்கள் அதுகளை செட் பண்ணலாம். சில விஷயத்தை உங்களோட ஃபோன் வந்து பெருசாக இருக்கணும் ஸ்க்ரீனில், அப்படியான நேரங்கள் அதுகளை நீங்கள் இங்கே இதில் போய் பெர்மனெண்டாக ஒருக்கா செய்து விட்டால் அப்புறம் தொடர்ந்து அப்படியே இருக்கும் சரியா. எழுத்து பெரிய எழுத்து தேவை. அப்போ இதுக்குள்ளதான் அந்த இதுகள் எல்லாம் இருக்குது. பர்சனலைசேஷனுக்கு என்ன அக்சசிபிலிட்டின்னு சொல்லி வந்தானே. இப்போ அதாவது எல்லாருக்கும்
அவை இந்த முக்கிய மூத்தோர்களுக்கு அவை இந்த இதை ஹியரிங் அதுகளை பொறுத்து இதுகளை எல்லாத்தையும் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்படி அதுகள் எல்லாம் இருக்கு. சரியா? மற்றது அக்சசிபிலிட்டி அவங்களுக்கு தெரியும். சரிதான். அதாவது எல்லா பெரிய எழுத்துல பார்க்க வேண்டிய ஆக்கள் பிளைண்ட் அப்படி இப்படி ஏதாவது கூட இது மாற்றுத்திறனாளிகளுக்குரிய வசதிகள் வந்து இங்க இருக்கும், அக்சசிபிலிட்டியில இருக்கும். அந்த கேமிங் இங்கு பாவிக்கல சில செட்டிங்கள் இங்க செய்யலாம். டைம் அண்ட் லாங்குவேஜ் வந்து உங்களோட கம்ப்யூட்டர் வந்து சரியான நேரத்தை காட்டும். இது பிழைச்சதோ எல்லாமே பிழைக்கும். உங்களோட ஒன்றுமே ஒர்க் பண்ணாத சில நேரத்தில் என்னென்னா இந்த டேட் வந்து பிழையாயிடும். அது என்னென்னா உங்களோட கம்ப்யூட்டரினுடைய ப்ரோசஸர் இருக்கிற இடத்துல அங்கே வந்து ஒரு குளாக் கொண்டு இருக்குது. அந்த குளாக் வந்து ஆப்ரேட் பண்ணி கொண்டு இருந்தா தான் இது சரியா இருக்கும். சில டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ல அந்த உள்ளுக்கு இருக்கிற பேட்டரி வந்து மாற்ற வேண்டி இருக்கும், மணிக்கூட்டு பேட்டரி மாதிரி இருக்கும். அப்போ அந்த பேட்டரி வந்து டெட்டா போனா இல்லை டேமேஜா போனா இந்த டேட் வந்து பிள்ளையா காட்டும். அப்போ அதால நீங்கள் இந்த பேட்டரியை மாற்ற வேண்டி இருக்கலாம். அல்லாட்டிலும் ஏதோ ஒரு காரணத்தால இந்த டேட் பிள்ளையா போயிடும். அப்போ நீங்கள் வந்து இங்கே வந்து அதை இந்த டைம் ஜோனை கிளிக் பண்ணி இந்த டேட் அண்ட் டைம் இருக்கு. டைம் ஜோன்ண்டா நீங்கள் வசிக்கிற இடத்தின் நாங்கள் வசிக்கிற டைம் ஜோன் வந்து இப்போ ஈஸ்டர்ன், அதாவது கிழக்கு அமெரிக்கா கனடா உலகத்துக்கும் வந்து ஈஸ்டர்ன் டைம் என்று சொல்றது. கிழக்கு அமெரிக்கா கனடா என்று சொல்றது. கிழக்கு அமெரிக்கா கனடா நேரம் என்றா ஈஸ்டர்ன் டைம். அதான் எங்களோட நேரம். இந்த சூமர்கள் எல்லாம் பார்ப்பீங்க, இந்த ஈஸ்டர்ன் டைம் அமெரிக்கா கனடான்னு போடுவோம் நாங்கள் வளமையாக. அப்போ அந்த இதுக்குள்ள வார இதெல்லாம் வந்து இந்த டைம் சிஸ்டத்தில் இருக்கும். இப்போ நீங்கள் கலிபோர்னியாவில் இருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா அவைக்கு வந்து எங்களோட நேரத்தை விட 3 மணி நேரம் பின்னுக்கு போய் கொண்டு இருக்கும். அப்போ அவை என்ற நேரம் வந்து வித்தியாசம். அப்போ கனடா அண்ட் அமெரிக்காண்ட கிழக்கு அமெரிக்கான்னு தான் சொல்லுவோம். இப்போ எல்லா இடங்களும் அமெரிக்காவில் உள்ள எல்லா இடங்களும் அல்லது கனடாவில் உள்ள எல்லா இடங்களும் இந்த நேரத்துக்குள்ள வரும் என்று சொல்ல முடியாது. பிரிட்டிஷ் கொலம்பியாவும் வந்து சற்று வித்தியாசமா இருக்கும் நேரம். அப்ப இதுகள் எல்லாம் இந்த இதுகளுக்கெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, சரியா இருக்கா இல்லை குழாக்கு வந்து இங்க குழாக்கு வந்து இங்க பிள்ளையா காட்டிச்சுண்டா எல்லாம் கட்டாயம் நீங்கள் முதல் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுதான் கம்ப்யூட்டர்ல வேலை செய்யணும். இல்லாட்டி சில வெப்சைட்டே ஒர்க் பண்ணாங்க. ரெண்டாவது பழைய டேட்ல இருக்கு. அது பேம் பார்க்குற ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விடயம். சரியா? அப்ப அதுகளை எல்லாத்தையும் பார்க்கறது, அதை செட் பண்றது, லாங்குவேஜை என்ன லாங்குவேஜில் உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் காட்டணும். இப்போ எல்லாம் ஃப்ரெஞ்சில் எல்லாத்துலேயும் நீங்களே செட் பண்ணலாம் நீங்க போய். சரியா? அது எல்லாத்தையும் செட் பண்றதுக்குரிய இடம் இந்த டைம் அண்ட் லாங்குவேஜ். மற்றது அக்கௌண்ட்ஸ், அது வந்து இப்போ உங்களுடைய மைக்ரோசாஃப்ட் பாஸ்வேர்ட் அதுகள் எல்லாம் இருக்கிற இடம் இங்கே. சரியா? உங்களோட கிளவுட் ஸ்டோரேஜ், உங்களுக்கு ஒரு கிளவுட் அண்டு உங்களுமே மைக்ரோசாஃப்ட் உங்களோட இமெயில் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணவங்க உங்களுக்கு ஒரு 5 GB கிளவுட் ஸ்டோரேஜ் தரும். அப்போ நீங்கள் அவசரத்துக்கு அதுக்குள்ள ஒன்றை சேர்த்து வச்சிருக்கலாம். கிளவுட் ஸ்டோரேஜில் உங்களுக்கு ஒரு 5 GB இருக்குது. சரியா? நாங்கள் பொதுவாக பயன்படுத்துறதில்ல, அதை பயன்படுத்தலாம். சரியா? கிளவுட் ஸ்டோரேஜ் முக்கியமாக வந்து நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிமெயிலில் போயிட்டு பிறகு டிரைவரில் போய் டாக்ஸ் ஃபைல்ன்னு சொன்னால் முந்தினாங்க. அதாவது ரெக்கார்டிங் எல்லாம் செய்யலாம், டைப் பண்ண ஓகே. அதெல்லாம் செய்யக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிளவுட் சிம்பிள் வந்து இருக்கும், அதில் சேவ் பண்ணி காட்டும். அங்கே தான் அது சேவ் பண்ணப்படுறது வறுமையாக. பிறகு நீங்கள் க்ளோஸ் பண்ணக்குள்ளே அது பெர்மனெண்டாக அது வச்சிருக்கும் உங்களுக்கு. அது வந்து உங்களோட இது வந்து மைக்ரோசாஃப்ட் தர கிளவுட். சரிதான? மைக்ரோசாஃப்ட் கிளவுட். அங்கே ஜிமெயில் கூகுள் வந்து கிளவுட் ஸ்பேஸ் தரும். அதில் இருக்கிற கிளவுட் ஸ்பேஸ் அது உங்களுக்கு இருக்கிற அவைலபிலிட்டியை பொறுத்து அதுக்குள்ள நீங்கள் வச்சிருக்கலாம். சரியா?
அப்ப இந்த ஆப்ஸ் வந்து நீங்க ஒரு ப்ரோக்ராம வெளியில இன்ஸ்டால் ஆப்ஸ் வேறங்க இன்ஸ்டால் ஆப்ஸ் வந்து இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டர்ல இருக்கிற எல்லா மென்பொருளையும் காட்டும். என்னென்ன ப்ரோக்ராம் நீங்கள் வச்சிருக்கிறீங்கன்னு நீங்க காட்டும். சரியோ, அதுல போயிட்டு இந்த 3 டாட்ல கிளிக் பண்ணீங்கன்னா மோ ஆப்ஷன் காட்டுங்க. வேறுங்க அன்ஸ்டாலும் இருக்குது. ஏதாவது ஒரு ப்ரோக்ராமை நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னா சில நேரங்கள்ல உங்கள்ட்ட ஒரு நோட்டன் ஆன்டி வைரஸ் இருக்கு. ஒரு அந்த நோட்டன் ஆன்டி வைரஸ் புது வேர்ஷன் போடணும், இல்லாட்டி மாற்றணும், அல்லாட்டி சில வேலைகள் செய்ய அதை வந்து அனேபிள் பண்ணணும் எல்லாம் காட்டும். இப்போ அதுகள் எல்லாத்தையும் நீங்கள் இங்க வந்து ஏதாவது ஒரு காரணத்தால ஒரு ப்ரோக்ராம் உங்களை குழப்புது, அதை ரிமூவ் பண்ணணும்னா இந்த இடத்துக்கு தான் வரும். இன்ஸ்டால் ஆப்புக்கு வந்து இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி அதுக்கு பிறகு நீங்கள் அன்ஸ்டால் பண்ணலாம். சரியா, எந்த ஒரு இதையும் அன்ஸ்டால் பண்ணலாம். இந்த இடத்துக்கு வந்து அதே மாதிரி இன்ஸ்டால் ஆப்ஷனும் வரும். சரி, அதில்லாட்டி அது நீங்கள் வந்து அந்த பொதுவாக டவுன்லோட் பண்ணோடனே அதில் ஆட்டோமேட்டிக்காக செய்யும். இப்போ வேறுங்க, இப்போ நோட்டனில் வந்து இப்போ இல்லை 2 வருஷம் காட்டுது. ஒன்றை வந்து 2 இப்போ கரண்டாக இருக்கிறது, பழசு ரிமூவ் பண்ணி தான் இதை போட்டிருப்பேன். சரி சரி, அப்போ இது 2 காட்டுது. 2 ஒன்றோடைய ஒன்று கனெக்ட் பண்ணினோண்டு. ஆனால் இப்போ பெரிய தலையடி இந்த நோட்டன்கள் எல்லாம் தொடர்ந்து புதுசு புதுசாக நாங்களே என்ன ஒன்றை வச்சிருந்தாலும் அதுக்கு மேலே என்ஜாய் இல்லாட்டி பாதுகாப்பு இல்லை என்று சொல்லிக்கொண்டே இருக்கும். அப்படி புதுசு புதுசாக வந்து கொண்டு இருக்குது. எல்லாத்துக்கும் காசு கட்டவும் முடியாது. இது ஒரு கம்ப்யூட்டர் நோக்கில் அதோட சேர்ந்து சில தலையடிகளும் அதோட சேர்ந்தே இருக்குது. அதை ஒன்றும் தவிர்க்க முடியாம இருக்கு இந்த காலத்துல. சரியா, அப்ப இந்த ஆப்ஸ் என்றதுதான் உங்களோட கம்ப்யூட்டர் இருக்கிற எல்லா ப்ரோக்ராமும் இருக்கிற இடம். அதுல நீங்கள் பொதுவாக நீங்கள் பாவிக்கோக்குள்ள நீங்கள் இங்கே வேற தேவையில்லை. விண்டோஸை கிளிக் பண்ணா எல்லா ஆப்ஸும் அங்கே வரும். அதை கிளிக் பண்ணி அந்த ப்ரோக்ராமை பாவிப்பீங்க. ஆனா அதுல ஒரு இன்ஸ்டால் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும் இப்படியான நேரங்கள்ல நீங்கள் இங்க வருவீங்க. சரியா, இப்ப போட்டோஸ் அண்டர் அது ஒரு மென்பொருள். அப்ப இங்க காட்டுது. சரி, எல்லா ஆப்ஸ் அப்ளிகேஷன் பேக்கேஜஸ் இந்த ஷார்ட் ஃபார்ம் தான் ஆப்ஸ். எல்லா இடம் ஆப்ஸ் தான். உங்களோட மொபைல் ஃபோன்லையும் நிறைய ஆப்ஸ் தான் இருக்குது. இப்போ அடிப்படையில் என்ன, எல்லாம் வந்து அப்ளிகேஷன் பேக்கேஜஸ், மென்பொருட்கள். அந்த மென்பொருளை தான் நாங்கள் ஆப்ஸ் சொல்றோம். சரியா, அப்போ நாங்கள் இப்போ ஓரளவுக்கு எல்லாத்தையும் பார்த்துருக்குறோம். இதில் இப்போ செட்டிங்ஸில் போய் இதுகளை நீங்கள் இதென்று வச்சுக்கொள்றது முக்கியம். சரி, அடுத்தது என்ன, நாங்கள் தனியாக மென்பொருள் வேர்டையும் அதையும் படித்து கொண்டிருந்தாலும் இதுகளும் முக்கியம். சரியா, மற்றது இப்போ நீங்கள் அந்த சூமில எல்லாம் இப்போ வந்து ஒரு அது கொஞ்சம் காலமாக வந்துட்டுது. என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு சூம் நடந்து கொண்டிருக்கக்குள்ள அதில் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் வருவினோம். சில நேரம் பார்ப்பீங்கள் அங்கே செட் வந்து ஆக்கள் செட்டிலையும் சில க்ரீட்டிங்ஸுகள் இதுகளெல்லாம் போடுவினோம். சரியோ, அப்போ பழமையாக நாங்கள் அதை காப்பி பண்ணி வச்சுருக்கோம்னு சில நேரம் விரும்புகிறோம். நாங்கள் அதை மறந்துடுவோம், அல்லாட்டி அந்த நேரம் பயிற்சியில் விட்டுடுவோம். ஆனால் இப்போ வந்து அதை செய்ய தேவையில்லை. ஏனென்றா ஒரு சூம் என்ற ரெக்கார்டிங்கில் ஒரு சூம் ப்ரோக்ராம் இருக்குது, ஒன்று நடக்குது. இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். தெரியும், இந்த ரெக்கார்ட் பண்ணின விடயங்கள் வந்து என்ன நடக்கும் என்றால் அது இந்த 3 வேர்ஷன். இப்போ இந்த ரெக்கார்டிங் முடிஞ்ச பிறகு கம்ப்யூட்டர்ல போய் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னு சொன்னா 3 விடயங்கள் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கும். ஒன்று அந்த வீடியோ ரெக்கார்டிங், உங்களுடைய சூம் கிளாஸினுடைய வீடியோ ரெக்கார்டிங். நான் இந்த
ஓகே, அந்த ஜூம் ரெக்கார்டிங் வந்து அங்கே வந்திருக்கும் ஒன்று. அடுத்தது வந்து என்னென்றால் அந்த ஜூம் ரெக்கார்டிங் பெறதோட ஜூம் ரெக்கார்டிங் வரதோட ஆடியோ ஃபைலும் இருக்கும். ஒரு வீடியோ ஃபைல் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கும், ஒரு ஆடியோ ஃபைல் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கும். அதோட இந்த chatல வந்த அவ்வளவு மெசேஜும் ரெக்கார்ட் பண்ணி இருக்குது. அது இப்போ லேட்டஸ்டா ஒரு கொஞ்சம் காலமா அது வேற துவங்கிட்டு. இப்போ நான் கூட ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி தான் அந்த தச்சியில பார்த்தேன். என்னென்னா அப்போ உங்களுக்கு ஆடியோ ஃபைலும் இருக்கும், வீடியோ ஃபைலும் இருக்கும். அந்த அந்த மீட்டிங்ல யார் யார் என்னென்ன மெசேஜ் போட்டினமோ அவ்வளோ அங்கே ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கும். அப்போ அந்த ப்ரெசன்டேஷன் செய்த ஆக்கள் அதை பார்க்க விரும்பி அந்த நேரத்தில் அதை கவனித்து எல்லாரும் பார்க்க மாட்டினோம். அதை நீங்கள் புறம்ப அவைக்கு கொடுக்கலாம். அதில் யார் யார் என்ன க்ரீட்டிங் செய்திருக்கணும் தெரியும். இல்லாட்டி ஒரு செட்டில் ஒரு ஃபைல் ஒன்று சேவ் பண்ணி தகவல் ஃபோன் நம்பர் சேவ் பண்ணி அப்படி இருந்தால் நீங்கள் அதை வந்து புல் அவுட் பண்ணி பார்க்கலாம். அந்த அதையும் இங்கே இருக்குது ஜூமில். அதையும் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்க. நீங்கள் வேணுமெண்டா காட்டலாம், பார்க்கலாம். கூட மற்ற கம்ப்யூட்டர் பாவிக்கிறபடியா பார்க்குறேன். ஓகே, இதில் ஒன்றை எடுத்து பார்த்தோம்டா. இப்போ இதில் வந்து இங்கே பாருங்க சட் ரெண்டு இருக்குது. அந்த சட் இது ஞாபக காலமாக இருக்குது. நானும் பெருசாக அதை பயன்படுத்த இல்லை. இப்போ இந்த சட்டை கிளிக் பண்ணினா இதில் வந்து ஆக்களினுடைய கன்வகேஷன் வேறுங்க, கங்க்ராலேஷன் உங்களுக்கு இப்படியெல்லாம் வருது மெசேஜ்கள் தெரியும். அப்போ ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக இருக்கும் சரிதானே. அது ஞாபக காலமாக வந்துட்டது. முந்தி ஸ்டார்டில் அது இல்லாமல் இருந்தது. ஓகே, அதையும் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இவ்வளோ டைம் நாங்கள் பார்த்துருக்கிறோம். இப்போ வந்து அண்டையனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் போன முறை நாங்கள் இந்த ஏஐ பற்றி பார்த்த நாங்கள் போன முறை நான் அதுக்கு அதை விட இன்னும் கொஞ்சம் மேலதிகமான தரவை நான் இப்போ உங்களுக்கு ஏஐ பற்றி தர்றதுக்கு யோசிக்கிறேன். சரி, இப்போ நாங்கள் அன்றைக்கு பார்த்த நாங்கள் என்ன, இந்த ஏஐ என்றது ஏஐயில் வந்து உள்ள அடிப்படையான விடயங்கள், அதின் வரலாறு எல்லாம் பார்த்து கொண்டு வந்தோம். இன்றைக்கு வந்ததில்லை, 50 இருந்த அந்த கான்செப்ட் வாங்கிட்டு எல்லாம் சொல்லி கொண்டு வந்து சில வேலைகளை எப்படி செய்யலாம், சில மொழிபெயர்ப்புகளை இதுகளை செய்யலாம். அப்போ இந்த ஏஐயை பொறுத்தளவில் நீங்கள் ஏற்கனவே சொன்ன விடயம்தான். அடிப்படையில் நீங்கள் அதை வச்சுக்கொள்ளணும். ஏஐ என்றது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், தமிழில் நாங்கள் அதை சேர்க்க நுண்ணறிவு என்று சொல்கிறோம். இந்த ஏஐ வந்து ஒரு டூல். எப்படி நீங்கள் ஒரு மென்பொருளை பாவிக்கிறீங்களா, ஒரு மென்பொருளை பயன்படுத்தி சில வேலைகளை செய்கிற மாதிரி இப்போ இந்த செயற்கை நுண்ணறிவு மென்பொருளாக இந்த ஏஐ இருக்குது. ஒரு இன்டெலிஜென்ஸ் மென்பொருளாக அது இருக்குது. அதை பயன்படுத்தி சில வேலைகளை நீங்கள் செய்யலாம். இப்போ இந்த ஏஐ வந்து நாங்கள் இப்போ பெரிய எல்லாம் பாருங்க, இவ்வளவு வேலைகள் செய்யணும், வீடியோ செய்யணும், ஆடியோ செய்யணும், அப்படிலாம் வந்து ஒன்று இருக்கு. ஆனால் நாங்கள் அடிப்படையில் பார்த்தா இப்போ வந்திருக்கிற ஏஐ இந்த விஞ்ஞானிகளின் எதிர்பார்க்கிற ஏஐ ஒரு அடிப்படையான விடயம் மட்டும்தான் இப்போ வந்திருக்கு வெளியில. இது மட்டும்தான் இப்போ எங்களை செய்யக்கூடிய இருக்கு. சரியா? அப்ப இதை வந்த என்ன சொல்ற விகே என்று கூட சொல்லணும். அதாவது மிகவும் ஒரு பலம் குறைந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான்
இப்ப எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை வச்சு கொண்டுதான் இவ்வளவு விளையாட்டுகளும் நடக்குது, இவ்வளவு வேலைகளும் நடக்குது. அப்படி என்றா அதை எதிர்பார்க்கிற அந்த பிரம்மாண்டமான ஏஐ எங்கள்கிட்ட வரக்குள்ள அது உலகத்தை எப்படி போட்டு மாற்றும் என்று நினைக்கவே பயமான ஒரு காலமாக இருக்கு. அப்ப இப்ப இருக்கிறது ஒரு பிகேஐ என்று சொல்லிக்கலாம். அதுக்கு பிறகு ஜெனரல் ஏஐ என்று என்ற நோக்கி இப்ப கொஞ்சம் கொஞ்சமா போய்கொண்டிருக்குது. ஜெனரேட்டிவ் ஏஐ என்றது கொஞ்சம் தூரம் போயிருக்கு. ஆனால் சூப்பர் ஏஐ, சூப்பர் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லி வரக்குள்ளதான் அந்த சூப்பர் இன்டெலிஜென்ஸின் டார்கெட் என்ன மாதிரி இருக்குமெண்டா, மனிதன் செய்கிற எல்லா வேலையையும் மனிதனை விட இன்னும் கட்டுத்தனமாக, இன்னும் வேகமாக, பல மடங்கு திறமையாக செய்யக்கூடிய மென்பொருட்களை உருவாக்குற திசையை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் பல 20 வருடங்கள் 30 வருடங்கள் கூட எடுக்கலாம் என்று சொல்லினோம். ஏனென்றால் அது ஒரு சாதாரண விடயம் இல்லை என்று சொல்லினோம். சரியா? அது மனிதரின் உழவு வளர்ச்சி கண்டாலும் மனிதரை மாற்றீடு செய்கிறதுக்கு அல்லது மனிதரை மேம்பட்ட நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு சில வேலைகள்ல இப்ப அது வெற்றி கண்டிருப்பினோம். ஆனா முழுதாக கொண்டு வர்றதுக்கு இன்னும் பல வருடங்கள் எடுக்கலாம். ஆனா அப்படி அதை செய்யக்கூடிய கம்ப்யூட்டர்கள் இப்ப எங்கள்கிட்ட இல்லை. அதான் இன்னொரு விடயம். அப்ப இப்ப இந்த ஏஐ விஞ்ஞானிகள் குவாண்டம் டெக்னாலஜி என்ற ஒன்றை நோக்கி பயணிச்சு கொண்டிருக்கு. குவாண்டம் டெக்னாலஜி என்றால் இந்த இப்ப இருக்கிற கணினிகள் எல்லாத்தையும் விட வேறுபட்ட குவாண்டம் டெக்னாலஜி அடிப்படையாக வச்சு சில கணினிகள் ஏற்கனவே வந்திருக்கு. சில கணினிகள் சில ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கு. மக்கள் பாவனைக்கு இல்லாத ஒரு நிலையில இருக்குது. ஆனால் அந்த முழுமையான ஒரு குவாண்டம் டெக்னாலஜி வந்தால்தான் அவர்கள் எதிர்பார்க்கிற இந்த ஏஐ தொழில்நுட்பம் எல்லாம் அவர்களால் செய்யக்கூடியதாக இருக்கும் என்றது இது ஒரு எங்களுடைய பல வருடத்துக்கு பின்பு நடக்க போற எதிர்பார்ப்பு. சரி, ஆனா இப்ப இருக்கிற இதை வைத்துக்கொண்டு ஏஐ மென்பொருளால பல வேலைகளை செய்கிறார்கள். அவற்றுக்கு நாளாந்தம் இப்ப உங்களுக்கு நாங்கள் ChatGPT நான் முதல்ல உங்களுக்கு அறிமுகம் பண்ணது ChatGPT என்றதாவது கூகுள்ல போய் ChatGPT என்று போட்டுட்டு நீங்கள் அதுல சில கேள்விகளை கேட்க மறுமொழி வருது. ஆனா நீங்க மனதில் வச்சிருக்கணும், இப்ப எங்கள்கிட்ட இருக்கிற இந்த ஏஐ ஒரு மனிதரை போல முழுமையா சிந்திச்சு கொடுக்கிற விடையோ சரியா அந்த நிலைக்கு இன்னும் இல்லை என்ற காரணத்தால ஏற்கனவே இருக்கிற தரவுகளை வச்சுக்கொண்டு கணனி உங்களுக்கு சில விடைகளை கொடுக்குது. அது எவ்வளவுக்கு சரியா இருக்கும், எவ்வளவுக்கு அப்ப அதை நீங்களே ஊகித்து கொள்ளலாம். அப்ப முழுக்க அவர்களே போடுவார்கள். இந்த விடை எல்லா நேரமும் சரியா இருக்கணும் என்று இல்லை அப்படி என்று போடுவேன். அப்ப இருக்கிற தரவுகளை வச்சுக்கொண்டு அது உங்களுக்கு தன்னிச்சையாக இந்த ஏஐ மென்பொருட்கள் மூலமாக உங்களுக்கு விடைகள் கிடைக்கிறது. அப்ப அந்த எச்சரிக்கையோட நீங்கள் ஒரு டூலாக ஒரு மென்பொருள், அதுவும் ஒரு மென்பொருள் நினைச்சுக்கொண்டு சில வேலைகளுக்கு நீங்கள் பயன்படுத்துறதுல தவறு. ஆனா இப்ப நாங்கள் இந்த உலகத்திற்கு நாங்கள் சொல்ல வேண்டிய செய்தி எல்லாத்தையும் நாங்கள் அதை திரும்ப மனதில் நினைச்சு கொள்ள வேண்டிய விடயம், இந்த ஏஐயை பயன்படுத்துபவர்கள் உங்களுக்கு ஆபத்து என்னண்டா, எப்பயும் ஒரு டெக்னாலஜி வேற ஓகே, அதை தீய நோக்கத்தோடு பயன்படுத்துபவர்களுடைய அட்டகாசம், அதால் ஏற்படுற பாதிப்பு உலகத்துல பெரிய பிரச்சனை. கிட்டலே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, 2 நாளைக்கு முதல்ல இங்க கனடாவில் சில விமான நிலையங்கள் மென்பொருள் ஹேக் பண்ணப்பட்டு என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்படியான அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப முகநூல் வழி அதுகள் வழி எல்லாம் போலியான நியூஸ், அதாவது ஒரு ஊடகங்கள் செய்கிற வேலையால அந்த ஊடகத்தின் அந்த நன்மையை குழப்புற விதமே போலியான கணக்குகளை திறந்து அதுல இருந்து ஏஐ தொழில்நுட்பத்தால போலியாக என்னவும் செய்யலாம். இப்ப வேறங்க, இப்ப முந்தியண்டா ஒரு வீடியோ ஆதாரம் கிடைச்சிட்டுது, ஒரு ஆடியோ ஆதாரம் கிடைச்சிட்டுது என்று சொல்லி அது ஒரு பெரிய ஒரு சட்டத்துக்கு கொண்டு வரலாம். இப்ப என்னண்டா இப்ப ஏஐல எல்லாமே செய்யக்கூடியா இருக்கு. ஒரு ஆள் போல கதைக்க பண்ணலாம்,
2 பேரை ஒரு வீடியோல கொண்டு வரலாம், இந்த படங்களை வச்சு கொண்டு. இதெல்லாம் சாத்தியமே இருக்கோ இல்லை. இது ஒரு அழிவை நோக்கி பலர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்ப நாங்கள் அறம் எத்திக்ஸ் என்றதை மனதில் வச்சுக்கொள்வோம். நாங்கள் செய்கிறது ஒரு எங்களுடைய கற்றலுக்கு ஒரு. ஆனா இன்னொரு இருக்கு, பெரிய பெரிய தவறுகள் இந்த சைபர் கிரைம்ல செய்கிறாக்கள், செய்கிற இளம் வயது சைபர் கிரைம்ல ஈடுபடுறாக்கள் சொல்ற விடயம், நான் இது ஒரு படிக்கிற ஒரு பரீட்சித்து பார்க்கறதுக்காக நான் இதை செய்தேன், அது ஒரு பெரிய அழிவில கொண்டே விட்டுட்டுது என்று சொல்லுவேன். ஆனால் அப்படிப்பட்ட தண்டனை ஒன்றுதான். ஆனால் அப்படி இளம் வயதாக்கள் இப்படி கொண்டு செய்யலாம், ஏன் நான் இதை செய்து பார்க்க கூடாது ஒரு கொண்டை செய்யணும், அது ஒரு பேரழிவை ஏற்படுத்தும். அப்ப நாங்கள் செய்கிறது அறத்தை விட வேண்டாம், அதை செய்யாம இருக்கணும். இந்த இது எங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலா இருக்குது. ஆனாலும் நாங்கள் அந்த ஏஐ விட்டு முழுக்க ஒதுங்கி இருக்க முடியாது. இப்படி கடனி வந்தங்களை ஆக்கிரமிச்சு கணனி மூலம் பல வேலை செய்கிற மாதிரி எங்களுக்கு தெரியத்தான் வேணும். ஓரளவுக்கு நாங்கள் அதை ஒரு டூலாக பயன்படுத்தி எங்களுடைய வேலைகள்ல கொஞ்சம் கொஞ்சம் அதை பயன்படுத்தி கொண்டு வரலாம். அது நாங்கள் நாள் போக போக அதனுடைய பெறுபேறும் அந்த ஏஐயினுடைய பயன்பாடும் கூடிக்கொண்டும் கூட நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாகவும் செல்லும். எடுத்துக்காட்டாக மொழிபெயர்ப்பில் சில காலத்துக்கு முன்பு மொழிபெயர்த்ததை விட ஓரளவுக்கு நம்பக்கூடிய மொழிபெயர்ப்பு வருது. ஆனாலும் ஒரு பந்திய மொழிபெயர்க்க நீங்க கொடுத்தா அதுல சில 2-3 வரி முழுக்க பிள்ளையா இருக்கும், முழு பிள்ளையா இருக்கும். அது அப்ப நீங்கள் ஒவ்வொரு மொழிபெயர்ப்பை நீங்கள் ஏஐக்குள்ளால செய்தால் அதை ஒவ்வொரு வரிக்கு வரி நீங்கள் திருப்பட பார்க்கும். இல்லாட்டி அதை நம்பி நீங்கள் இது ஒரு மொழிபெயர்ப்பு எதிர்ப்பு என்று சொல்லி போக முடியாது. தெரியும். மற்ற சில கேள்விகளை கேட்கலாம். இப்ப உங்களுக்கு இருந்தா போல ஒரு கேள்வி வந்தா எங்க போறோம், நீங்கள் கூகுளுக்கு தானே போறோம் நீங்கள். சரிதானே? இப்ப கூகுளும் கூட ஒரு ஏஐ மென்பொருள் மாதிரி தான். கூகுள் எல்லாம் இப்ப ஏஐ தராயிரத்துக்கு கொண்டிருந்தோம் அப்டேட் பண்ணி. அதாவது அந்த நுண்ணறிவோட அந்த விடையை உங்களுக்கு கொடுத்தா அது ஏஐ. அப்ப கூகுள்கிட்ட போய் பார்க்கிறோம். ஆனா கூகுள்ல சொல்ற எல்லாம் சரியா இருக்குமான்னு இல்லையா, நான் பார்க்கிறேன். உடனே அது அநேகமான நேரங்கள்ல அது எங்களுக்கு ஒரு விடையை கொடுக்குது. சரி, நாங்கள் அதை இன்னொரு புத்தகத்தை தேடியோ சரி பார்த்து கொண்டாலும் ஒரு பக்கமாக உதவுது உங்களுக்கு. என்ன கூகுள் பல நேரங்கள்ல உதவுது. அதே மாதிரி மென்பொருளையும் பாவிச்சு நீங்கள் கேள்விகளை கேட்டு விடைகள் எடுக்கலாம். அதை வச்சு கொண்டு நீங்கள் எண்ணலாம். ஆனா முழுக்க அதை நம்பிதான். மற்றது ஒரு ஆக்கத்தை செய்யக்குள்ளையும் நாங்கள் இப்ப இதெல்லாம் சொல்லினோம். இப்ப ஏஐ படி என்று சொல்லி ஒன்று கொண்டு வந்து எல்லாம் ஒவ்வொரு மென்பொருட்கள். இந்த ஏஐ படியால தான் இந்த தற்கொலை முயற்சிகள் எல்லாம் நடந்திருக்கு. அல்லாட்டி ஏஐயோட வர கேமுகளால பெரிய பாதிப்பு உலகத்துல வருது. சரி, நான் இப்ப உங்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய சில ஏஐகளை கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து கொண்டு போவோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சிலதை அறிமுகம் பண்ண போறேன். இப்ப நாங்கள் இந்த ChatGPT-ல അതിൻ്റെ ஒரு இதை கேள்வி கேட்கலாம், சின்ன படங்களை கேட்கலாம், ஒரு இமேஜை கண்டு சொல்லி எல்லாம் போய் கொண்டிருந்த நேரத்துல கூகுள் இப்ப ஒரு பிரமாண்டமா ஒரு ஜெமினி என்று ஒன்றை கொண்டு வந்திருக்கு. கூகுள் கொண்டு வந்த ஏஐ தான் ஜெமினி என்று சொல்லி. இந்த ஜெமினியில போய் இன்னும் அந்த ChatGPT-யை விட கூட என்ன கூட நுண்ணறிவோட விடைகள் கிடைக்குது, அந்த படங்கள் கூட தெளிவாக கொண்டு வருது, அப்படி எல்லாம் சொல்லி. சரியா? அப்ப இந்த ஜெமினி அண்டை நீங்க கூகுள்ல ஜெமினி அண்டு டைப் பண்ணி காட்டுறேன். வேறுங்க, நான் கூகுளுக்கு போயிட்டு இது ஒரு முழுக்க ஒரு கூகுளினுடைய ப்ராடக்ட். இப்ப இதுல நீங்கள் ஜெமினி அண்டு டைப் பண்ணி பாருங்க. ஜெமினி ஏஐ. சரியா? இது ஒரு கூகுள் பாருங்க, கூகுள் ஜெமினி அண்டு வருது. இது கூகுள் ஜெமினி. Meet Gemini, your personal AI assistant என்று வருது.
சரியா? அப்ப இதுல போய் நீங்கள் சில வேலைகளை செய்யலாம். ஆனா சிலது அநேகமா நீங்க சரியா? இப்ப நீங்க ஒரு கேள்வியை கேட்க போறீங்க, ரைட்? என்ன கேட்க போறீங்க? Give me a birthday greetings message. அப்படியான அளவுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். ஒரு பர்த்டே கார்டு யாருக்கோ கொடுக்க போறீங்க, அங்கே ஏற்கனவே மெசேஜ் போட்டிருக்கேன், நீங்களும் ஒரு மெசேஜை போட்டுட்டு அனுப்ப போறீங்க. அதுக்கு ஒரு பர்த்டே விஷ் பண்றது, இதுல நீங்கள் பயன்படுத்தலாம். ஒரு இதுல அங்க பெரிய ஒரு விடயம் இல்லை. ஒரு விஷ் மெசேஜ் வந்து அது கம்ப்யூட்டர் கொடுக்குற வசனம் பிள்ளையா இருக்க முடியாது. இந்த வெரி சிம்பிளான விடயம், ஒரு பொதுவான விடயம். அப்போ அது வந்து இங்கே ஹாப்பி பர்த்டே, விஷிங் யூ டே ஃபில் வித் ஜோய், லாஃப், அப்போ இதை நீங்கள் பார்த்து எழுதி போட்டு உங்களோட பர்த்டே கார்டில் கொடுக்கலாம். அல்லாட்டி இப்போ நீங்களே ஒரு பர்த்டே கார்டு செய்கிறீங்க, அதில் ஒரு மெசேஜ் போடணும். அப்போ உங்களுக்கு அந்த இங்கிலீஷ் எல்லாம் சரியாக இருக்கணும். சரி, இப்போ இப்படி நீங்கள் கேட்டு ஒரு மெசேஜ் எடுத்து நீங்கள் அதில் பிரிண்ட் பண்ண மெசேஜுக்கு அதை போடலாம். சரியா? அப்போ இது வந்து இப்போ ChatGPT-ல அதே மாதிரி தான் இதுவும். ஆனா பயன்பாட்டளவில் ChatGPT-யை விட இது வந்து கூட திறமையா இருக்கு, கூட நல்லா இருக்கு என்ற கருத்து வந்து இப்ப வந்து கொண்டு இருக்கு. சரியா? இப்ப இந்த ஜெமினின்ற சிம்பிள் வந்து இப்படி இருக்கு. பார்த்து வைங்க, உங்களுக்கு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக போறோம் அந்த இலகுவை பயன்படுத்த. இப்படி நீங்கள் கேள்விகளை கேட்கலாம். இல்லாட்டி write an essay about Canada. கனடாவை பற்றி ஒரு ஒரு கட்டுரை வேணும், ஒரு சின்ன கட்டுரை வேணும், ரைட்? சரி, அப்ப இப்ப வேறுங்க ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வந்துட்டு, சரி, இப்ப வேறுங்க அவர் என்ன சைன்இன் பண்ண சொல்லி கேட்க வாங்கிட்டேன். அப்ப கொஞ்சம் தான் விடும். சரியா? அப்ப இப்படி இந்த ஜெமினியில போய் கூகுள்ல போய் நீங்கள் செய்யலாம். ஷைனின் கேட்கும். இந்த ஷைனின் கேட்க நீங்கள் உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட், ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தா அதை கொடுத்து அப்புறம் அங்கால செய்ய விடும். அல்லாட்டி நீங்கள் வந்து இன்னொரு சைன் அப் செய்து இன்னொரு கூகுள் அக்கௌண்ட்டை இதுக்கண்டு கிரியேட் பண்ணி வச்சிருந்து பாவிக்கலாம். சரியா? நாங்கள் இப்ப இப்படி போய் இந்த பிரச்சனை இடத்துல அது கேட்குது, அதுகளுக்காக நான் வந்து இப்ப சரி, நான் இப்ப இதை க்ளோஸ் பண்ணி போட்டேன். இப்போ ஜெமினி ஆண்டு போட வருது. சரியோ? இதுல எங்கால வேற இந்த 2.5 ஃபிளாஷ் ஆண்டு இருக்குது. அதுல போனா நீங்கள் படங்கள் அதுகளை எல்லாம் செய்யக்கூடிய வசதியும் இருக்குது. சரி, இப்ப நான் இதை க்ளோஸ் பண்ணி போட்டு இதே ஜெமினிய நான் இன்னொரு விதமா போறேன். இது நான் உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு நல்ல ஒரு பரிச்சயமான இடம். இந்த கூகுள் டாக்ஸுக்கு போய் அங்க வந்து கூகுள் டிரைவில் இருக்கிற ஆப்ஸ்கள் எல்லாத்தையும் நான் கணக்க காட்டி தந்திருக்கிறேன். கூகுள் டாக்ஸுக்கு போயிட்டு ஆடியோவை கலைக்கோக்கில் ரெக்கார்ட் பண்ற எல்லாம் காட்டி தந்திருக்கிறேன். அந்த இடத்துக்கு நீங்கள் போவோம். அப்ப நான் இப்ப என்ன செய்ய போறேன்டா, என்னுடைய இதுக்கு போறேன். ஜிமெயில திறந்து வச்சுட்டு நான் கலைக்க போறேன். சரி, அப்ப இப்ப வந்து நாங்கள் எங்க போயிட்டோம், எங்களோட ஜிமெயில திறந்துட்டோம். உங்களை எல்லாருக்கும் ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்கு, ஜிமெயில திறவுங்க.
திறந்துட்டு இங்க பாருங்க ஜெமினி அண்டு இருக்கு. அல்லாட்டி நீங்கள் இந்த டொட்டா இருக்குன்னு தானே எனக்கு கிரீட் மாதிரி எங்க கூகுள் டாக்ஸ் எல்லாம் போவீங்க அங்கேயும் அந்த ஜெமினி இருக்கும். இங்க இருக்கு ஜெமினி. அப்ப இது வந்து ஒரு ஏஐ. இப்ப இதே மாதிரி தான் எங்களுடைய இந்த கூகுளினுடைய ஒரு கண்டுபிடிப்பண்டபடியா அந்த ஜெமினிய அவன் கூகுள் அக்கௌண்ட்டுக்குள்ளேயே அதை கொண்டு வந்துட்டேன். எப்படி நாங்கள் கூகுள் டாக் செய்தோம், கூகுள் சீட் எல்லாம் செய்தோம், ஸ்லைட் செய்தோம், இதெல்லாம் முந்தி பார்த்தினாங்க. கூகுள் ஃபோம் எல்லாம் பார்த்தினாங்க. கூகுள் டிரைவில் போனால் அவங்களுக்கு கூகுள் டிரைவ் பெரிய பைலில் அனுப்புறதுக்கு பாவிக்கிற இடம் சரியா கூகுள் டிரைவ். இதெல்லாம் நாங்கள் பார்த்து கூகுள் மீட் பாவிச்சிருக்கிறோம். நாங்கள் காட்டியிருக்கிறோம் எப்படி ரூம் மாதிரி கூகுளில் போய் மீட்டிங்கள் வைக்கிறேன்டா கூகுள் மீட்டுக்கு போய் ஜாயின் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி கூகுள் டிரான்ஸ்லேட்டுக்கும் போகலாம், எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறோம். அப்போ இதுகள் எல்லாம் இருக்கிற அந்த இடத்துல கொண்டே ஒரு கூகுள் தன்னுடைய ஏஐயும் கொண்டே வச்சுட்டு ஜெமினியன். அப்போ உங்களுக்கு வந்து இலகுவேன் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை திறந்துட்டு உங்களோட கூகுள் டிரைவுக்கு இந்த இதை கிளிக் பண்ணி இல்லாட்டிங்க நேராக கூகுள் ஜெமினியை தனியாகவும் போட்டிருக்கணும். போட்டுட்டு நீங்கள் சும்மா பறிச்சுட்டு பார்க்கலாம். ஆனால் இங்கே வந்து சிலதை செய்ய விடும், சிலதுக்கு காசு கேட்கும், அப்படி எல்லாம் இருக்கு. ஆனால் ஒரு விளையாட்டாக நீங்கள் சில வேலைகளை செய்து பார்க்கலாம். இப்போ நீங்களும் ஏஐயில் சில இதுகளை செய்து கொள்ளலாம். சரி, நான் இப்போ கூகுள் ஜெமினிக்கு போகிறேன். சரியா, கூகுள் ஜெமினிக்கு போகிறேன். இந்த கூகுள் ஜெமினியில போன பிறகு பாருங்க, குழப்பிக்கொண்டேன், க்ளோஸ் பண்ணலாம் பட்டனா. ஓகே, இப்போ பாருங்க இங்க கிரியேட் இமேஜ் ரெண்டும் இருக்குது. இங்க கிரியேட் இமேஜ், டீப் ரிசர்ச். கொஞ்சம் கூட உங்களுக்கு நம்பிக்கையான விடயத்தை தேவைப்படக்குள்ள டீப் ரிசர்ச் என்று கேட்டால் கொஞ்சம் நல்ல விடையால் கொண்டு வரும். அப்படியெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்க 2.5 ஃபிளாஷ் ரைட் இதில் இருக்குது. இப்போ இதில் கேட்குது சூசிய மாடல் இந்த அப்படியெல்லாம் இருக்குது. சரியா, சரி. இதில் நீங்கள் இப்போ இன்றைக்கு நீங்கள் ஒரு கொஞ்சத்தை செய்து பாருங்க, மேலே மேலே நாங்கள் பார்க்கலாம். ஆனால் இதில் வந்து உங்களுக்கு ஏஐயில் செய்கிறதுக்கு பாதுகாப்பை சில வேலைகளை செய்கிறதுக்கு இலகுவாக செய்கிறதுக்கு இந்த இதை பயன்படுத்துங்க. ஏன்னா உங்களுக்கு நல்ல பரிச்சயமான கூகுள் ஏற்கனவே நாங்கள் பாவிக்கிறோம் பல இதுகளுக்கு. அப்போ இதில் போய் நீங்கள் கேள்விகளை கேட்டு விடைகளை எடுக்க விடான் அக்கா கேட்ட மாதிரி சில கேள்விகளை கேட்டு விடைகளை எடுக்கலாம். அதை விட வேற இதுகளை நாங்கள் இமேஜ்களை செய்து பார்ப்போம். இப்போ வேறுங்க நான் இப்போ ஒரு ஃபைலை அப்லோட் பண்ண போகிறேன்னா, இப்போ நான் ஒரு அப்லோட் ஃபைல், சரியா, ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணுவோம். நான் ஃபைலை அப்லோட் பண்ணக்குள்ள சரி, நான் இப்போ என்னுடைய ஒரு படத்தையே எடுக்கிறேன். சரி, என்னுடைய ஒரு படத்தை நான் அப்லோட் பண்ணிட்டேன். சரியா, இப்போ என்னுடைய படம் இங்கே இருக்கு. இப்போ நான் வந்து ஜெமினிட்ட நீங்கள் கேட்கலாம். ரைட், நான் கேட்க போகிறேன். make an image standing view with brown color suits, right? கண்டு கேட்க போறேன். எந்த படத்தை ஒரு நிக்கிற மாதிரி ஒரு பிரவுன் கலர் சூட் போட்டுக்கொண்டு நிக்கிற மாதிரி வேணும் என்று கேட்கிறேன். இது எவ்வளவு கிளியரா கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு அது கூட நுட்பமா தரும். சரியா,
அதே ஒரு ஆர்ட் இதுல கேட்கறது. இப்ப அது வேலையை செய்ய போகுது. செய்து கொண்டிருக்கேன். கொஞ்ச நேரம் எடுக்கும். பாப்பம் என்ன வருதுன்னு. சில நேரம் சரியா கொண்டு சில நேரம் முகங்கள் மாறிடும். தெரியும் எவ்வளவு இப்ப வேறும். இப்ப உங்களுக்கு என்னுடைய ஒரு அந்த முகத்தை வச்சு கொண்டு இப்படி ஒரு தெரியுதா படம் உங்களுக்கு? தெரியுதா? தெரியுது. தெரியும். இப்படி கொண்டு வரும். அல்லாட்டி இப்ப நீங்கள் சொல்லலாம், நான் ஒரு கார்டின்ல நீங்க உங்களோட படத்தை போட்டுட்டு பொம்பளையார் போட்டுட்டு செல்லலாம் இன்ன கலர் சாரியோட ஒரு பூந்தோட்டத்துல நிக்கிறேன். நான் நேற்று செய்து பார்த்தேன். நான் ஒன்று அப்ப அப்படியெல்லாம் கொண்டு வரக்கூடியதா இருக்கும். சரி, இப்ப இதை வச்சுக்கொண்டு நீங்கள் கணக்க உங்க இதெல்லாம் இருக்குது. இப்ப நான் கணக்கு அதை பயன்படுத்த இல்லை. உங்களோட சேர்ந்து சில விஷயங்களை பார்க்கலாம். சார் ஒரு கேள்வி, இப்ப தமிழால போட்டா பேருமோ வேற வேணும், நான் செய்து பார்க்க இல்லை. ஆனால் நீங்கள் போய் சரி போட்டு உலகுக்கு அது தொழிற்படுது என்று தெரியாது. பார்ப்போம். நல்ல ஒரு கேள்வி. ஜெமினியில் தமிழால போட்ட ஆன்சர் வருது. அதனுடைய இதுவும் ஓரளவுக்கு வேற. இப்ப இந்த தொழில்நுட்ப தேவை இன்னொரு பேர் சொல்லினோம். தெரியும் இந்த தொழில்நுட்பம் இப்ப இந்த இதுல பார்த்தோம் இல்லை. இது ஜெமினியான்னு சொன்னாலும் இதே என்னன்னு சொல்லினோம் என்றால் பனானான்னு சொல்லினோம். கூகுள் பனானா என்ன, இது ஒரு பனானான்னு சொல்லினோம். கூகுள் நானோ பனானா இமேஜ் ஜெனரேட்டர். இங்க பாருங்க, கூகுள் நானோ பனானா இமேஜ் ஜெனரேட்டர் என்று சொல்லினோம். ரெண்டும் ஒன்று தான். அதை கிளிக் பண்ணாலும் அந்த ஜெமினிக்கு தான் போகும். சரி, இப்ப எனக்கு நீங்கள் சொன்னா செய்யறது, எனக்கு இன்புட் டூலுக்கு போய் யூனிகோட்ல வேணும் தமிழ்ல. அப்ப நாங்க கொண்டே போடலாம். இப்ப தமிழ்ல போட்டு பார்ப்போம் என்ன நடக்கும். தமிழ்ல டைப் பண்ணவும் தெரியும். அதான் நீங்க இதுல டூல்ல டைப் பண்ணி போட்டு தான் கொண்டே பேஸ்ட் பண்ணுவோம். யூனிகோட்ல நிக்கணும் இல்லோ. உலகுக்கு சரியா வரும்ன்றது நான் செய்து பார்க்க இல்லை. செய்து பார்ப்போம். நிற்கும் காட்சியை தமிழ்ல கேட்கறது இன்னும் கஷ்டமா இருக்கு. ஜெமினிக்கு வேட்டி தெரியுமோ தெரியுது. என்னுடைய படத்தை வச்சுதான் விளையாடுறேன்னு பார்த்தேன். பீச்சில் அப்படி இப்படி என்ன கேட்கலாம் நீங்கள். வெயில் ஒரு சில அதான் சொன்னேன், நீங்க டூல பயன்படுத்தலாம். ஓகே, இப்படி போட்டு பார்ப்போம் என்ன நடக்கும். நடக்கை விளங்குதோ தெரியா. இங்க போகணும், இங்க போயிட்டு இப்படி போட்டு பார்ப்போம். படத்தை உருவாக்குற சவுண்ட்ல வருது. அப்புறம் என்ன அதுவும் பட்டு வட்டியோட முகத்திலையும் சேஞ்ச் இருக்கு. கையில வேறுங்க, கையில திராட்சை மாலை அப்படித்தான் இப்ப எல்லாம் வருது. திராட்சை மாலை. இப்ப நீங்கள் இப்ப 2 படத்தை கொடுத்துட்டு 2 பேரை காட்ட சொன்னா 2 பேரை காட்டிவிடும். இப்ப பாருங்க, இதை பிள்ளையான மாதிரி பாவிப்பாங்க. அதெல்லாம் செய்யலாம். அதுகளை நாங்க செய்யக்கூடாது. அதோட பாவிக்கணும். எங்கட இப்ப
ஒரு குரூப் படத்தை எடுத்து ஒரு படத்தை அதுல கொண்டு வர்றதுக்கு கொண்டு பார்க்கலாம். வந்தது. ஒரு ஆள் அந்த படம் எடுக்க வராட்டி இதெல்லாம் போட்டோஷாப்பில செய்யற இது போட்டோஷாப்பில செய்யறா பெரிய வேலை என்ன நிறைய காசு. இப்படி இதெல்லாம் வந்திருக்கு. இதுல நீங்கள் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சார். இந்த போட்டோ போட்டுட்டு அதை அவுட்லைனா எடுக்கலாமா? போட்டோ அவுட்லைனா எடுக்கலாம். அவுட்லைன் இப்ப நீங்களை கொடுக்குற அந்த விளக்கத்திலே அதை சொல்லணும். அதை எவ்வளவுக்கு சரியா புரிஞ்சு செய்யறன்றதை நீங்க தான் பார்க்கணும். தெரியும் ஒரு போட்டோ நீங்க இந்த போட்டோவை ஒரு அவுட்லைன் மாதிரி எடுப்பீங்களா? அவுட்லைன் அண்டு அவுட்லைன் தனியா கீறக்கூடிய முறையில நாங்கள் கீறதுக்கு பெரிய ஆர்டிஸ்ட் அதான் எல்லாரும் ஆர்டிஸ்டா வந்துட்டு இப்ப நீங்கள் இது ஒரு பக்கம் இருக்கு. நீங்கள் கேட்டு பாருங்க செய்த இத சார். இப்ப நாங்கள் இந்த கொப்பி எடுக்கிறோம்னா என்ன இதுல போட்டு எடுக்கிறதோ? ஓகே, அடுத்த பிரச்சனை அதெல்லாம் சிம்பிள். இங்க பாருங்க, இதுல வந்த பிறகு நீங்கள் இதை கிளிக் பண்ணா இதுல பாருங்க, இதுல இங்க டவுன்லோட் ஆண்டி இருக்கு. இந்த படத்தை டவுன்லோட் பண்ணலாம் உங்களோட கம்ப்யூட்டருக்கு. எங்க இருக்கு? இங்க பாருங்க, கரையில இருக்கு டவுன்லோட் ஆண்டி. இந்த படத்திலேயும் இருக்கு. இங்க டவுன்லோட் ஃபுல் சைஸ் ஆண்டி இருக்கு. ஸ்கிரீன்ல இந்த படத்துல இருக்குதா? உடனே சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். இல்லாட்டி நேரடியா சேவ் பண்ணலாம், அதுவும் இருக்குது. தெரியும். இப்ப என்ன give a outline என்ற படத்தை வச்சு எந்த ஆக்டிவா இருக்கிறோடைய அதை வச்சு குழப்படியா பார்ப்போம். Outline drawing for an elephant. சரியாப்பா? ஓகே. இதனால உங்களோட ஆர்ட் ஒர்க்குக்கு பிரயோசனப்படும். பெயிண்ட் பண்ணுங்க. ஆனா இப்ப என்னென்றால் இதை நீங்க ஒரு பப்ளிகேஷன்ல பயன்படுத்தல நாங்கள் சொல்லணும் என்ன அவுட்லைன் வாஸ் டெவலப்ட் யூசிங் AI டூல். ஒரு வசனம் போட்டீங்கன்னா நாங்கள் ஒரு அறத்தோட செயல்படுறோம். அப்ப நீங்கள் ஆணையாக்குறீங்க, ஆனா நீங்கள் வர்ணம் திட்டி இருக்கிறீங்க. சரியான அந்த வர்ணம் திட்டுறதே பெரிய திறமை வேணும் தான் திட்டுறது. இப்ப நீங்கள் அதில் அரைவாசி கிரெடிட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனா நாங்கள் இதை போட்டு இட் இஸ் டன் பை மீ என்று போட்டு விட்டா அது நாங்கள் ஆரம்பித்த முன்னுறோம். ஏனென்றால் நாங்கள் AI தொழில்நுட்பத்தோட செய்கிறோம். அட்லீஸ்ட் ஒரு AI டூல்ஸ் பயன்படுத்தினேன் என்று போடுறது ஒரு பப்ளிகேஷனுக்கு. இப்போ நீங்கள் சாதாரணமாக தேவையில்லை, ஆனால் பப்ளிகேஷன் செய்யக்குள்ள அதை போடுறது ஒரு அறத்தோட நிற்கலாம். அப்ப நீங்கள் இப்ப இது இப்ப பார்ப்போம் இதே கேள்விய. ஓகே, இது ஃபுல் நீங்க தமிழ்ல போடலாம். நீ ஒவ்வொரு காலம் அங்க போய் டைப் பண்ணணும், காட்டுறேன். நீங்கள் என்ன செய்வீங்க, ஒன்றில் நீங்கள் யூனிகோட்ல டைப் பண்ற டூல்ஸ்கள் இருக்கு தானே, அதை போட்டு இன்புட் உள்ள பண்ணி போட்டு கொண்டு கேள்விய போடுவீங்க. சரியா? இந்த இப்படி இந்த விளக்கம் கொடுக்கறத இப்ப என்ன ஒரு வேர்டிங் ஒன்று சொல்றவன் ப்ரோ ஒன்று சொல்றவன் நாங்கள் காம்பளை பார்த்தா அவங்களுக்கு தெரியும். நான் காட்டுறேன். இந்த வேர்டிங் இதுல இப்படி ஒரு வசனம் ஒரு பந்தி கொடுக்குறோம் தானே.
அது கூட நீங்கள் அப்படி கொடுக்கலாமன்றதா நீங்கள் சில சாம்பிள் என்று சொல்லி இருக்கும். அதுல தேடி பார்த்து இப்ப நீங்க அதை கேட்பீங்க. இது சாம்பிள் ஒரு பேர் உண்டு அதுக்கு. ப்ரோ ப்ரோ டிஸ்க்ளைமர். இல்ல என்னண்டா நீங்க கேள்வி கேட்கறீங்களா எப்படி ஒன்று தாண்டு சொல்லி அது ஒரு பந்தி மாதிரி என்ன எப்படிலாம் கேட்கலாம்ன்றதுக்கு நீங்கள் டூல்ஸ் வழிய வாரது. அதே ஒரு நல்ல ஒரு வேர்டிங் உண்டு. பிஆர் என்ன ஒன்று வரும் வருது இல்லை இதுலயே வாரது சாம்பிள்ல. அதே வச்சுக்கொண்டு நீங்கள் முடிவை வேண்டாம். models. தெரியல பார்த்துட்டு அப்ப இப்படி இந்த கேள்வியால் கேட்கறதுல தமிழங்கல வந்தோடைய பிரச்சனை இல்லை. நீங்கள் விருப்பமானது இப்ப இப்படி உங்களுக்கு உங்களோட தேவைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். மற்றது இப்ப இதுகளும் இருக்குது. இதுல என்னென்றால் இந்த படத்தின் இப்படியாவது இருக்கா பாப்போமா. இப்ப தமிழ்ல இப்ப யூனிகோட்ல தான் அதுல டைப் பண்ண தெரிஞ்சு அதுல டைப் பண்ணி போட்டும் கொண்டு வந்து கொடுக்கலாம். எப்படி என்றாலும் சிலர் அந்த கீபோர்டு என்ன போட்டும் செய்யற வேணும். எப்படி என்றாலும் அது வெர்டிகல் கீபோர்ட் இருக்கு. அது தமிழ்ல அடிச்சுட்டு அப்படியே காப்பி பண்ணி போடு. இமேஜ் உங்களோட படத்துக்கு ஒரு அவுட்லைன் கிரியேட் இருக்கும். போட்டோகிராஃபுக்கு போட்டோகிராஃபர் போட்டுட்டு அவுட்லைன் கிரியலாம். ஆமாம், போர்ட்ரைட் செய்யலாம். இவன் when the person was 17 years old. Full video. மாறியும் கேளுங்க. 70 வயசுல எப்படி இருக்கு பாய்து போனா போல அங்கேயோ பார்த்தா அந்த ஃபாஸ்ட் இங்க வேற சாலையா முகம் வித்தியாசமா கிடக்கு. முகத்துல வித்தியாசம் இருக்கு. ஓரளவுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. 17 எப்படி என்னண்டா சரிதானே, பரவாயில்ல. சரி, இப்ப நீங்க கேட்டதையும் கேட்டு விடுவாங்க. நீங்க அந்த அவுட்லைனுக்கு உங்களோட போட்டோ அவுட்லைன் the pixel. அப்ப 100 வயது வாழ்றது போட்டிருக்கலாம். இல்ல அப்படி எண்ணம் இல்ல. சுகமும் காசும் இருந்தா ஓகே தானே சார். அதான் ஃபுல்லா வரையில தெரியுது வந்துட்டது.
கேசரங்கிய போட்டு ஓ அது கம்ப்ளீட்டா வெஸ்டர்ன் ஸ்டைல்ல கேட்காமல மறுபடி சொல்லுது இன்னொரு ஆலயம் போட்டு வெஸ்டர்ன் ஸ்டைல்ல வந்து ஓகே நீங்கள் கேட்டேன்னா அதை Outline. உங்களை இந்த படத்தை அவுட்லைன்ல போட்டு பாருங்க. என்னுடைய மாடலை பயன்படுத்த இல்லை. அது வந்து ரெண்டமே தந்திருக்கு. ரெண்டமே ஒரு ஆளின் இதை தந்திருக்கு. அது அந்த மாடலை செலக்ட் பண்ணி திருப்பி வடிவா கேட்கும். நீங்க என்ன கேட்ட நீங்கள் அவுட்லைன் உடுத ஹாஃப் மிக்ஸரா போட்டு பார்க்க இதை போடலாம். அவுட்லைன் தரும். இப்ப வருது. ஆனா கடைசியா வந்த இதுல நிக்குது. அதை கிளியா வந்தோம். சரி அது அப்படி இருந்தாலே காணும். உங்களுக்கு அது செய்யலாமோன்னு பார்க்கத்தான் நம்ம செய்யலாம். அப்ப இப்படி நீங்கள் வேலைகளை செய்யலாம். ஒரு டூலா பயன்படுத்தி இங்க பாருங்க. நீங்கள் இதுல இருந்து நேர ஷேர் பண்ணலாம். ஷேருக்கு போய் நீங்களே இப்ப ஒரு டாக்குமெண்ட் செய்தோன்றதுல டாக்ஸ்ல செய்கிறீங்களான்னு சொல்லுங்க. கூகுள் டாக்ஸ்ல அங்க இதை கொண்டே நேர போடும். எக்ஸ்போர்ட் கூகுள் டாக்ஸ் அது ஒரு கூகுள் டாக்ஸ் திறந்து கொண்டே அங்க கொண்டு வரும். நினைக்கிறேன் ஒரு கூகுள் டாக்ஸும் ஆக்டிவா இல்லாட்டி அங்க கொண்டு வரும். இங்க திறக்குது. நியூ டாக்குமெண்ட் திறந்துட்டுது. திறந்தா கூட காட்டுது. நியூ டாக்குமெண்ட் காட்டுது. அப்ப அதுல இருக்கும். என்னன்னா அந்த மெமோரியல்கள் எல்லாம் எனக்கு எடுக்கணும். சரி, இப்ப நாங்கள் இப்ப நீங்க ஒரு விடைய வாய்ஸ்ல கேட்கலாம். இப்ப given speech about Canada. ரைட். இது வந்து இப்ப டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தா வாய்ஸோட வரும் கனடாவை பற்றி. நீங்கள் இந்த மறுமொழிய வந்து இதுல கேட்கிற மாதிரி ஸ்பீச்ல லிசன் பண்ண நீங்க லிசன் பண்ண கேட்டா. Esteemed guests, colleagues, and friends, it is a distinct pleasure to stand before you today and speak about a nation that holds a special place in the hearts of many, Canada. Often described as a mosaic, a land of breathtaking beauty, and a beacon of multiculturalism, Canada is a country rich in history, diverse in its landscapes, and vibrant in its spirit. From the majestic peaks of the Rocky Mountains. அப்ப நீங்கள் இப்ப ஒரு இங்கிலீஷ்ல ஸ்பீச் செய்யற, ஒரு பர்த்டேல ஸ்பீச் பண்ற, ஒரு ஃபியூனல்ல ஸ்பீச் பண்ற, எல்லாம் போட்டுட்டு நீங்கள் கேட்டு நீங்கள் கூட இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளலாம், பார்க்கலாம். சரியா, ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்படி இதுகளெல்லாம் உங்களுக்கு இந்த கூகுளே கொண்டு வந்துட்டுது. இப்ப அதனுடைய இதை வச்சு நீங்கள் ஒரு டூலாக இவ்வளவு நாளும் படித்ததோட இதையும் சேர்த்து உங்களுடைய வேலைகளுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்க. இப்ப ஐயா கேட்ட மாதிரி பெயிண்டிங்களுக்கு நீங்கள் இன்டர்நெட்டில் எடுக்கிறது பதிலாக இங்கேயே கொஞ்சம் கூட உங்களோட கேள்வித்தக்க மாதிரி கொண்டு வரும். இப்ப
group of people Asian people standing in front of a house. சரியா? ஏசியன் பீப்புள் ஒரு வீட்டுக்கு முன்னால நிக்கிற மாதிரி கேட்டேன். அது கொண்டு வந்திருக்கு. இப்போ நீங்கள் இப்போ நியூஸ் செட்டுக்கு போகல, இப்போ எல்லாத்தையும் கிளியர் பண்ணி நியூஸ் செட்டுக்கு போகல, நியூஸ் செட் இங்கே இருக்கும் பக்கத்தில் கிளிக் பண்ணி விட்டா இப்போ முதல்ல இருந்து வாங்கும். அதில் கிடந்த இந்த இருந்த எல்லாம் போயிட்டு வேற. சரியா? மற்ற லேர்ன் அண்ட் இருக்குது, கைடட் லேர்னிங் அண்ட் இருக்கு. இப்போ அது கொஞ்சம் உங்களுக்கு சொல்லித்தரும் சில விஷயங்கள். அடுத்தது அப்ப இதுல பாருங்க, இந்த கரையில வந்து நீங்கள் முதல் செய்த எல்லாம் இங்கால இதுல பக்கத்துல வச்சிருக்குதா தெரியும். இதை கிளிக் பண்ணினா முதல் செய்த வேலையால் இங்க கிடக்குது, இன்னும் இதுல இருக்கும். நீங்க கிளியர் பண்ணாதான் கிளியர் பண்ணப்படும். இதுல 3 குறி இருக்கா, இதுல போயிட்டு ரிமூவ் delete போட்டா அதை delete பண்ணிடுவேன். delete chat அது போயிடும். ரைட். இப்ப பீச்சில் இதுகள் இருக்கு, தேவையில்லாத அழிக்கலாம். இப்போ நியூஸ் ஷாட்டில் வந்து நிற்குது. இப்போ நீங்கள் வேறு ஒன்றை கேட்கலாம். இப்போ இப்படி இது வந்து உங்களுக்கு நிறைய இதுகளை தந்திருக்கு. நான் இப்போ ரெக்கார்டை நிப்பாட்டுறேன், டிஸ்கஷனுக்கு போகிறேன்.